அடுத்தது நாம் தியானித்தது மெல்லிய மாவையும் எண்ணெயும் சாதாரணமாய் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு போஜன பலி. गए हफ्ते हम अध्ययन किए कि मैदा और तेल को साधारण रूप से आके देना, उसके बारे में अध्ययन किए. லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 4 13 வரைக்கும் உள்ள ஒரு காரியத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். लेवी की किताब दूसरा अध्याय उसका 4 से लेकर 13 तक हम अध्ययन करने वाले हैं. கர்த்தருடைய ஆவியானவர் அதிலிருந்து காரியங்களை கற்றுத் தருவாராக. परमेश्वर का पवित्र आत्मा उसके अंदर से कार्य को हमें प्रकट करेगा. இந்த போஜன பலியில பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி இருக்கிறது. ये जो अन्न बलि में तंदूर में डाला गया एक अन्न बलि है. नहीं, பாகம் பண்ணப்பட்டது என்றால் சுடப்பட்டது என்று அர்த்தம். वो जो इसका मतलब है तंदूर में पकाया गया. அதை 3 விதத்தில் செலுத்துகிறார்கள். उसे 3 तरह में प्रकार में उसको चढ़ाते हैं. அதை நாம் அந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது तो लेवी के दूसरा अध्याय 4वां वचन को अध्ययन करते समय அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் तंदूर में पकाए हुए चढ़ाए गए जो अन्न बलि. அப்போ ஒன்று இந்த போஜன பலியை என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்புல சுடுவாங்க. तो एक तो अन्न बलि क्या करते हैं, तो तंदूर में इसको पकाते हैं. இரண்டாவது ஒரு போஜன பலி இருக்கிறது, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்டது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 5 वचन कहती है दूसरे प्रकार की एक अन्न बलि को चढ़ाना है, एक तवे में उसे पकाना. அப்படினா தட்டையான சட்டி, இன்னைக்கு நான் பேன் சொல்றாங்கல, அந்த மாதிரி ஒரு சட்டியில வச்சு சுட கொடுக்கிற ஒரு போஜன பலி. तो हमारे अभी के जमाने में कहते हैं ना पैन, वैसा एक तवे में उसको चढ़ाना. மூன்றாவதாக பொரிக்கும் சட்டி, நம்ம எண்ணெய் விட்டு பொரிப்போம்ல, அந்த சட்டியில கொடுக்கிற ஒரு போஜன பலி இருக்கிறது. दूसरा हम कढ़ाई में दिए जाना एक अन्न बलि है. இது எல்லாமே பாகம் பண்ணப்பட்டது அல்லது சுடப்பட்ட போஜன பலி என்று சொல்லுவாங்க. पका गए नहीं तो इसको तंदूर में लगाए गए एक चढ़ाए गए एक अन्न बलि है. சோ இந்த போஜன பலியிலிருந்து இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்வது என்ன? इस अन्न बलि से हम आत्मिक रीति में क्या सीखने वाले हैं? அதை தான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். इसे हम आज सीखने वाले हैं. இந்த போஜன பலிக்கு கொண்டு வருகிற மாவானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் अन्न बलि के ले आने वाला मैदा कैसा होना चाहिए? அந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 4वां वचन कहती है பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாவது, वो जो गुदा हुए आटे से अखमीरी रोटी बनाकर அடைகளாவது கொண்டு வர வேண்டும். वो जो रोटी या लेके आना है. அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில பிசைந்து तेल में उसे गूंद कर வீட்டிலே ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவார்கள். घर में तैयार करके ले आते हैं. கடந்த வாரத்தில் நாம் தியானித்த காரியம் வந்து गए हफ्ते में अध्ययन किया हुआ कार्य அப்படியே ரா மெட்டீரியலா கொண்டு வருவாங்க. எப்படின்னா எண்ணெயும் அதே போல மாவையும் ராவா அப்படியே கொண்டு வந்து கொடுப்பார்கள். वैसे उसका कच्चे लेके आना, तेल और मैदा को कच्चा ले आके देते हैं. ஆனால் இந்த போஜன பலியானது लेकिन ये जो अन्न बलि है வீட்டிலே ஆயத்தம் பண்ணப்பட்டு घर में तैयार कर அதை தேவ சமூகத்தில் கொண்டு வருவார்கள். परमेश्वर समूह में लाते हैं. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, आज हम क्या कार्य देखने वाले हैं? ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் தேவனுக்கு பயனுள்ளவர்களாய் எப்படி மாற முடியும்? जैसे तैयार किए लोग परमेश्वर के कैसे उपयोग बन सकते हैं. இந்த 3 போஜன பலி நம்ம இத பார்த்தோம் அப்படினா, तीनों अन्न बलि में देखते समय அது அடுப்பில சுட்டதா இருக்கட்டும், तंदूर में पकाए होने दो, அல்லது ஒரு சட்டியில தட்டையான சட்டியில வைத்ததா இருக்கட்டும், तवे में पकाए होने दो, அல்லது பொரிக்கும் சட்டியில வைத்ததா இருக்கட்டும், कढ़ाई में पकाए होने दो. இதை எல்லாமே வீட்டிலே ஆயத்தப்படுத்துவார்கள். सब घर में तैयार करते हैं. வீட்டிலே ஆயத்தப்படுத்தப்பட்டு घर में तैयार करके அதை ஆசாரியர் கையில கொண்டு வருவார்கள். उसे ले आकर याजक के हाथ में அந்த देते हैं. ஆசாரியர் வாங்கி அதை அந்த பலிபீடத்தின் மீது தகனமாய் வைப்பார்கள். याजक लेकर वो जो वेदी पर एक होम बलि में चढ़ाते हैं. அதை கர்த்தர் அங்கீகரித்து பரிசுத்தமுள்ளதாய் மாற்றுகிறார். उसे परमेश्वर अंगीकार कर उसे पवित्र बनाता है. அவருக்கு சுகந்த வாசனையாய் அது மாறுகிறது. उसके सुगंधायक सुगंध एक महक बन जाती है. அப்போ நாமும் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் தான். हम सब तैयार किए लोग हैं. அல்லேலூயா. அப்ப அந்த ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் ये जो तैयार किए लोग எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் பயனுள்ளவர்களாய் மாற முடியும்? कैसे परमेश्वर के उपयोगी पात्र बन सकते हैं? சோ முதலாவதாக இந்த மாவை என்ன செய்ய வேண்டும் என்றால் எண்ணெயினால் பிசைந்து கொண்டு வர வேண்டும். तो पहले ये क्या करना है, मैदे को तेल के साथ गूंद कर लेके आना है. இது ஆயத்தப்படுத்தப்பட்ட அனுபவத்தை நமக்கு குறிக்கிறது. इसे तैयार किए अनुभव को हमें बताती है. அல்லேலூயா. இந்த பிசைந்த மாவு தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். ये जो गूंदा हुआ आटा ये कई सारी चीजों में उपयोग हो सकती है. ஒரு மாவை பிசையாம நீங்க ஒரு காரியத்துக்கும் பயன்படுத்த முடியாது. एक माव को एक आटे को आप गूंदे बिना कुछ भी कार्य नहीं कर सकते. நீங்கள் எந்த அளவுக்கு அதை பிசைகிறீர்களோ அதை அப்பொழுது அது பயனுள்ளதாய் மாறுகிறது. कितना आप उसे गूंदते हैं तभी वो उपयोगी बनता है. அல்லேலூயா. ஆனால் இது எப்படி பிசையப்படுகிறது என்றால் எண்ணெயினால் பிசைய ये வேண்டும். कैसे बनाया जाता है? तेल से बनाया जाता है. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமுள்ளதாய் மாறணும் அப்படினா, अगर हम जीवन तैयार होना है तो ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நாம் மாற முடியாது. द पवित्र आत्मा अभिषेक के बिना हम नहीं बदल सकते. ஆவியின் அபிஷேகத்தினாலே நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். पवित्र आत्मा के द्वारा हमारा जीवन तैयार किया जाता करके समझ लेना चाहिए. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, दूसरा तीमुथियु दूसरा अध्याय 19 और 20 में अध्ययन करते समय ஒரு பெரிய வீட்டிலே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19 20 தானே? ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வீட்டிலே
एक बड़ा घर में பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இருக்கிறது. सोना और चांदी के बर्तन होते हैं. அந்த பாத்திரத்தை மரம் மண்ணும் இந்த வசனம் நீங்க போட்டிருக்க தப்பு பிரதர், மாத்திருங்க ப்ளீஸ். நான் தப்பா சொல்றேன்னு தெரியல. ஓகே, மரம் மண்ணுமான பாத்திரம் இருக்கிறது. जो लकड़ी और मिट्टी से 2021 சாரி 19 20-21 வசனம். 20 और 21 में डालिए. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். दूसरा तीमुथियुस दूसरा अध्याय 20 और 21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் बड़े घर में न केवल सोना और चांदी की इस बर्तन, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. प्रकाट और मिट्टी के बर्तन भी होते हैं. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். कोई उसमें आदर और उसे निरादर के लिए उपयोग किया जाता है. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் यदि कोई अपने आप को इसे शुद्ध कर कर அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் वो पवित्र होकर எஜமானுக்கு உபயோகமானதும் स्वामी के काम आएगा எந்த நற்கிரியைகளும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறார். और हर भले कामों के लिए तैयार होगा. அப்போ இங்க ஒரு நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இருக்கிறது. भला काम करने के लिए तैयार हुआ एक बर्तन के समान है. வீட்ல பல பாத்திரங்கள் घर இருக்கிறது. में कई सारे बर्तनें होती हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்ம பார்க்கணும், வீட்ல எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைப்போம். तो हम देखें तो घर में सारे बर्तनों को साफ करके रखते हैं. கிளாஸே எடுத்துக்கிடுவோமே. तो एक ग्लास को ले लेंगे. கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஒரு கிளாஸ் இருக்காது. हमारे घर में देखो तो ग्लास बोले तो एक ग्लास नहीं रहती நம்ம है. வீட்ல ஒரு 10 கான் கிளாஸ் இருக்கும். हमारे घर में एक 10 ग्लास ஒரு होती है. 5 கிளாஸாவது இருக்குன்னு कम से வச்சுக்கோங்க. कम 5 होती है. இப்போ நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படினா अगर पानी पीना है तो 5 கிளாஸையும் எடுக்க மாட்டீங்க. तो 5 ग्लास को नहीं उठाते எல்லாமே हैं. கழுவி வைக்கப்பட்டது सब தான். कुछ साफ किया रखे गया எல்லாமே है. सब ஆயத்தமாக்கப்பட்டது कुछ தான். तैयार किया गया है. ஆனாலும் கூட फिर भी எனக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை எடுத்தா நான் தண்ணி குடிக்க मुझे முடியும். क्या कौन सा ग्लास चाहिए वो उठा के मैं पानी पीता हूं. அதே மாதிரி தான் वैसे ही நம்ம எல்லாரும் हम உருவாக்கப்பட்டவர்கள் सब தான். बनाए गए लोग हैं. எல்லாரும் ஆயத்தமாக்கி தான் सब வந்திருக்கிறோம். तैयार किए लोग बनकर आए हैं. ஆனாலும் கூட फिर भी தேவன் யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை தான் तो பயன்படுத்துவார். परमेश्वर किसको उपयोग करना चाहता है उन्हीं को उपयोग करेगा. ஆனால் அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? लेकिन वो बर्तन कैसा होना चाहिए? இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்த பாத்திரமாய் இருக்க इसे வேண்டும். छोड़कर शुद्धिकरण किया हुआ एक बर्तन के समान होना அப்போ चाहिए. முதலாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை என்பதை மறந்துவிடக் तो கூடாது. पहले हम परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए अभिषेक चाहिए करके नहीं भूलना चाहिए. எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம் एक வேண்டும். स्वामी के उपयोगी बर्तन होना चाहिए. எஜமானுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு பாத்திரம் வேண்டும். तो स्वामी के लिए एक तैयार किए गए पवित्र बर्तन चाहिए. ஒரு கனத்திற்குரிய பாத்திரம் एक வேண்டும். आदर भरा बर्तन चाहिए. அதைத்தான் எஜமான் பயன்படுத்த முடியும். वही मालिक स्वामी उसको उपयोग कर सकता है. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அப்போ ஒரு சாதாரண ஒரு தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளே ये साधारण रूपी से देश में रहने वाले अधिकारी பயன்படுத்துகிற பாத்திரம் जो उपयोग करने वाला बर्तन है நாம யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. हम जो उपयोग करते हैं वैसे नहीं होगी. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேசத்துல இன்னைக்கு உயர்ந்த பதவியில் हमारे இருக்கிறார்களே, देश में अभी ऊंचे पद में है ना. அவர்கள் பயன்படுத்துகிற பாத்திரங்களும் நாம் பயன்படுத்த பார்த்து வித்தியாசம் वो இருக்கிறது. उपयोग करने वाला बर्तन और हम उपयोग करने वाला बर्तन एक चीज जाने होती है. ராஜாக்கள் பயன்படுத்தின பாத்திரத்திற்கும் ஏழைகள் பயன்படுத்துற பாத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. राजा उपयोग किया बर्तन और गरीब उपयोग करने वाला बर्तन में फर्क होती है. அவங்கலாம் பொன்னிலால वो செஞ்சிருப்பாங்க. सब सोने से बनाए रहती है. அல்லேலூயா. हालेलुया. சாலமோன் ராஜாலாம் பார்த்தா எல்லாமே பொன்னில பண்ணி இருக்கிறார். सुलेमान राजा देखें सारे चीजों को सोने से बनाया. இப்போ ஏன் அப்படினா அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பாத்திரம் கனமுள்ளதா இருக்க तो வேண்டும். वो क्यों बोले तो उनका काबिलता के अनुसार वो बर्तन वो शुद्ध होती है. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பாத்திரம் ஆயத்தமுள்ளதா இருக்க उनके வேண்டும். काबिलता के अनुसार उनका बर्तन तैयार होना चाहिए. அப்பொழுதுதான் அதை எடுத்து அவர்கள் பயன்படுத்துவார்கள். तभी जाके वो उठा के उपयोग करते हैं. சோ இன்றைக்கு நாம் யாருக்கு பயன்பட போகிறோம் என்றால், हम आज किसके लिए उपयोग होने वाले हैं? யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம் किसकी என்றால், इच्छा को पूरा करने वाले हैं? ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். राजाओं का राजा यीशु मसीह की इच्छा को पूरा करना है. அப்ப நாம எப்படி இருக்கணும்? हमें कैसा होना चाहिए? கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். आदरणीय एक बर्तन बनकर होना பரிசுத்தமான चाहिए. பாத்திரமாய் இருக்க पवित्र बर्तन வேண்டும். होना चाहिए. ஆயத்தமாக்கப்பட்ட तैयार பாத்திரமாய் किए गए இருக்க बर्तन வேண்டும். होना चाहिए. அதற்கு யார் வேண்டும் என்றால், इसके लिए कौन चाहिए? ஆவியின் அபிஷேகம் வேண்டும் நமக்கு. पवित्र आत्मा के अभिषेक हमें चाहिए. அல்லேலூயா. हालेलुया. பேதுருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. पतरस का जीवन को देखिए. லூக்கா 22ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, लूक 22वां अध्याय 32वां वचन को देखते समय ஆவியின் அவர் பாருங்க, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் மனதாய் இருக்கிறேன். वो जो बंधुआई में और मरण में आपके पीछे करने के लिए मैं चाहता हूं. ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, उसके पहले वचन में कहता है எப்ப நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்று சொல்லுகிறார். तो तू चंगा होने के बाद तेरे भाई को स्थिर कर ஆனா कहता है. பேதுரு சொல்லுகிற காரியம் என்ன लेकिन தெரியுமா? पतरस क्या कहता है? அவர் சொல்லுகிறாரு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறேன். बंदीगृह में और मरण में आपके पीछा करने के लिए मैं तैयार हूं. ஆயத்தமா இருந்தாரு. आज तैयार था ஆனா சித்தத்தை நிறைவேற்றினாரா लेकिन इच्छा को पूरा किया क्या? அப்படின்னு கேட்டா இல்ல.
वैसा पूछे तो नहीं, அன்னைக்கு இரவே மறுதலிச்சிட்டார். उस दिन रात को ही उसने इनकार कर दिया। அப்ப பேதுரு ஆயத்தமா இல்லையான்னு கேட்டா இருந்தார் தான். पतरस तैयार थे कि नहीं पूछेंगे तो तैयार था, அவர் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் தான் இருந்தார். तैयार किया वो बर्तन के समान ही था। ஆனால் फिर தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அபிஷேகம் அவர்கிட்ட இல்லை. जब परमेश्वर इच्छा का पूरा करने वाला अभिषेक उसके पास नहीं था। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே பேதுரு அப்போஸ்தலர் उसी प्रेरित पतरस அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தை பாருங்க. प्रेरितों की किताब 5:41 वचन को देखते அவருடைய समय நாமத்திற்காக उसे नाम के लिए நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் हम निंदा होने के योग्य हम समझेंगे, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். आनंद के साथ वो जो सभा का महासभा को छोड़कर निकल गए। அல்லேலூயா. हालेलुया। இந்த சம்பவத்தை அந்த சம்பவத்தை வச்சு பார்த்தோம் அப்படினா ये संभव को देखते समय ஒரே மாதிரி தான் இருக்கும். एक जैसा ही होगा। அந்த இடத்திலும் वो जगह पर இயேசுவின் பெயரை சொன்னா यीशु मसीह के नाम को कहे அவரை அவமானப்படுத்துவார்கள். वो जो हमें निंदा करेंगे। ஆனா இந்த இடத்திலையும் பார்க்கும் பொழுது ये जगह पे देखते समय இயேசுவின் பெயரை சொன்னா यीशु मसीह के नाम को कहे அவமானம் வரத்தான் செய்கிறது. तो निंदा आएगी। ரெண்டு இடத்துலயும் ஒரே ஒரு அந்த நடக்க போகிற சம்பவம் ஒன்றுதான். तो होने वाली संभव एक ये जो संभव एक ही है। ஆனால் முதலாவது அவர் அவமானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. पहला वो निंदा को वो स्वीकार करने के तैयार नहीं था। தேவ சித்தத்தின்படி அந்த அவமானத்தை சகிக்க முடியவில்லை. तो परमेश्वर की इच्छा के अनुसार वो जो लज्जित वो जो शर्मिंदा को झेल नहीं पाया। ஆனால் அபிஷேகம் வந்து ஆவியானுடைய நடத்துதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் तो अभिषेक आखिर आत्मा के द्वारा चलाते वक्त आते समय அதே மனிதர் தான் சொல்லுகிறார், वही मनुष्य कहता है அவமானப்படுவதற்கு நான் பாத்திரனாய் वो இருக்கிறேன். जो मैं शर्मिंदा होने के लिए मैं योग्य हूँ। இயேசுவின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். यीशु मसीह के कारण निंदा होने के लिए खुशी के साथ मैं स्वागत करता அப்ப हूँ। இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை உருவாக்கினது எது என்றால் அபிஷேகம். तो परमेश्वर इच्छा को पूरा करने के लिए उसे तैयार कौन किया? वो अभिषेक है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட तो हमारे भी जीवन में நம்ம சொல்லலாம் தேவ சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறேன். हम कह सकते हैं परमेश्वर की इच्छा को तो पूरा करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சொல்லலாம் நான் தான் ஊழியம் பார்க்கறேன், हम कह सकते हैं हम तो सेवा करते நான் हैं, தான் நல்ல ஜெபிக்கிறேன், मैं तो अच्छा प्रार्थना करता நான் हूँ, தான் உபவாசம் பண்றேன், मैं तो अच्छा उपवास करता தேவ हूँ। சித்தத்தை நான் பூரணமாய் तो நிறைவேற்றுகிறேன் परमेश्वर का इच्छा को परिपूर्णता என்று से पूरा நாம் करता हूँ। நமக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம். ऐसा हम हमारे अंदर कह सकते हैं। அப்படி அல்ல. वैसा नहीं। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோ இந்த காலையில நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆவியானவர் என்னோடு பேசி, इस सुबह के समय में प्रार्थना करते समय पवित्र आत्मा मेरे से एक बात की है। யாரு குறித்து இல்ல என்ன குறித்து. तो किसी के बारे में नहीं, मेरे बारे में। அல்லேலூயா. हालेलुया। நான் ஜெபிக்கும் பொழுது मैं प्रार्थना करते समय பல வருடங்களுக்கு முன்பாக, कई सालों के पहले, எனக்கு தெரிஞ்சு 2005-6ல இருக்கும், तो मुझे लगता है 2005 या 6 होगा। அந்த நேரத்துல மலை ஜெபத்திற்கு போய் இருக்கும் பொழுது அங்க ஒரு தரிசனம் எனக்கு வெளிப்பட்டது. तो उस समय में जो पहाड़ी प्रार्थना में जाते समय दर्शन प्रकट हुई। ஒரு ஆண்டவருடைய கண் ஒரு அழகான கண் இருந்தது, அதிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. तो परमेश्वर का एक सुंदर आग थी, उसमें आग से आंसू बह रही थी। அன்றைக்கு நான் அதிகமாய் உடைக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். उस दिन में मैं अधिक टूटा जाकर परमेश्वर को समर्पण किया। இன்று காலை நான் ஜெபிக்கும் பொழுது आज सुबह में प्रार्थना करते समय அதே கண்ணில் அதே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. वही आंखों में वही आंसू बह रही थी। நான் உடைஞ்சிட்டேன், உண்மையிலே உடைஞ்சிட்டேன். मैं सच में टूट गया। அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், मैं परमेश्वर से पूछा, அன்னையில இருந்து இந்த கண்ணுல இன்ன வரைக்கும் கண்ணீர் தான் வடிந்து கொண்டு இருக்கிறதா? आज से लेके अभी तक उस आंखों में आंसू बह रही அப்ப क्या? இன்னை வரைக்கும் நான் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். क्या आज से मैं गलती कर रहा हूँ? அல்லேலூயா. हालेलुया। நான் ஊழியம் பார்க்கறேனே, मैं सेवा करता हूँ, நான் நல்ல ஜெபிக்கிறேன், मैं अच्छा प्रार्थना करता हूँ, முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்க பிரயாசப்படுகிறேன், जितना मेरे से हो सकता है उतने परमेश्वर ने सच्चाई के रहने के लिए प्रयास करता हूँ। தேவனுக்காக செய்வதற்கு நான் முடிந்தளவு என்னால் முடிந்தளவு பிரயாசப்படுகிறேன். तो परमेश्वर कुछ करने के लिए मैं जितना होता प्रयास करता हूँ। ஆனாலும் உம்முடைய கண்ணீர் இன்னும் நிறுத்தாமல் இருக்கப்பட்டு இருக்கிறது. क्यों अभी तक आपके आंसू रुकाने गया? சோ நான் கேட்கும் பொழுது मुझे पूछते समय ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். तो परमेश्वर एक ही कार्य को बताया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவ சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றவில்லை. तो परमेश्वर इच्छा को परिपूर्णता से प्रकट அப்ப पूरा नहीं किया। இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும், इसे हमें समझ लेना है, ஊழியம் செய்கிறவனாய் இருந்தாலும் கூட सेवा करने वाले भी हो, பூரணமான தேவ சித்தத்தை இன்னும் நிறைவேற்றவில்லை. तो परिपूर्ण इच्छा को परमेश्वर इच्छा पूरा नहीं किया। அதற்கு அப்புறம் பேசின अनेक காரியங்கள் உண்டு. तो उसके बाद कहे हुए कई सारे कार्य है, சில மணி நேரங்கள் ஆண்டவர் பேசினார். तो कई सारे घंटे परमेश्वर ने बात किया। அத நான் பப்ளிக்ல சொல்ல முடியாது. वो जो मैं पब्लिक में कह नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அத நான் ஊழியக்காரரோட குடும்பத்தார் தனியா பேசிக் கொள்ளலாம். तो सेवक के साथ परिवार में अकेले मैं बात कर सकता நான் हूँ। ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, मैं इसको क्यों कहने आता நம்ம हूँ? சில வேளையில் நமக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மென்ட் பண்ணிக்கிறோம். तो हम हमारे अंदर कुछ न्याय कर लेते हैं। நான் பெஸ்ட் மினிஸ்ட்ரி பண்றேன், मैं उत्तम सेवा करता நான் हूँ, பெஸ்டா ஜெபிக்கிறேன், मैं उत्तम प्रार्थना करता நான் हूँ, பெஸ்டா ஆண்டவருக்காண்டி எல்லா காரியமும் செய்து கொண்டு मैं இருக்கிறேன், उत्तम रीति से परमेश्वर सारे कार्यों को मैं करता हूँ, நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். परमेश्वर इच्छा को पूरा कर रहा हूँ। நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து எனக்கும் இல்ல. वो जो इच्छा को पूरा करते हैं उसमें कुछ बदलाव मेरे भेद भी मेरे पास नहीं है। ஆனால் இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுகிறோமா? तो यीशु मसीह के जैसा पिता की इच्छा को पूरी तरह से हम
परिपूर्ण करते हैं क्या? அல்லேலூயா हालेलुया। நாம் தேவ சித்தத்தை 50% நிறைவேற்றிருக்கலாம், अंदर परमेश्वर इच्छा को एक 50% पूरा कर सकेंगे, 80% நிறைவேறிருக்கலாம், 80% पूरा किए होंगे, 90% கூட நிறைவேற்றலாம், 90% भी पूरा किए होंगे, 100% நிறைவேற்றுவோமா? 100% हम पूरा करते हैं क्या? அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. इसीलिए हमें पवित्र आत्मा चाहिए। அல்லேலூயா हालेलुया। அதற்கு தான் ஆவியானவர் தேவை. इसीलिए पवित्र आत्मा हमें चाहिए। அப்போ ஒன்றும் நாம் தேவ சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு तो आज भी परमेश्वर इच्छा को पूरा करने के लिए ஆவியானவருடைய நடத்துதலுக்கு என்னையும் ஒப்பு கொடுக்கணும், உங்களையும் ஒப்பு கொடுக்கணும். पवित्र आत्मा के अगुवाई के लिए मुझे भी समर्पण करना है, आपको भी समर्पण करना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர்ட்ட கேளுங்க. परमेश्वर से पूछिए, ஆவியானவரே, पवित्र आत्मा சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவரே, सारा सच्चाई के अंदर चलाने वाले, பிதாவின் விருப்பத்தின்படி என்னை நடத்துகிறவரே, पिता की इच्छा के अनुसार मुझे चलाने वाले, சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா. आपकी इच्छा को पूरा करने के लिए अनुग्रह कीजिए। அல்லேலூயா हालेलुया। முதலாவது அபிஷேகம் ஏன் தெரியுமா? तो पहला अभिषेक क्यों पता है? தேவ சித்தத்திற்கு நம்ம நிறைவேற்றுவதற்கு तो தான். परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए। இரண்டாவதாக இந்த ஆயத்தமாக்கப்படுதல இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. दूसरा ये तैयार किए जाने में दूसरे भाग है। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 4-5 வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा कुरिन्थियों 5वां अध्याय 4 और 5 में देखते समय இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ये जो डेरे में तंबू में है, ये बोझ उठाते हैं। இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் चादर को हम जो निकाल के डालने के लिए हम सोचना चाहिए, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக ताकि मरण जो है जीवन से निकला जाना है, போர்வையை தரித்தவர்களாய் இருக்கும் என்று விரும்புகிறோம். चादर को ओढ़े हुए लोग के समान होना चाहिए। இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. इसके लिए हमें तैयार करने वाला परमेश्वर है। ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. वो जो पवित्र आत्मा की चिन्ह हमें वो भी मोहर हो ही दिया है। இப்ப இரண்டாவதாக அபிஷேகத்தினால இன்னொரு காரியம் நாம் உருவாக்கப்படுகிறோம். दूसरा हम पवित्र आत्मा से और कार्य के लिए बनाए जाते हैं, தேவனை சந்திப்பதற்கு. तो परमेश्वर के लिए मुलाकात करने के இந்த लिए கூடாரத்திலிருந்து நான் அங்க போக ये வேண்டும். डेरे से लेके हमें उधर जाना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த மனுஷிக கூடாரத்திலிருந்து, एक मनुष्य डेरे से இந்த மாம்சீக கூடாரத்திலிருந்து एक शारीरिक तंबू से நான் அந்த பரம கூடாரத்திற்கு செல்ல வேண்டும். ये जो स्वर्गीय तंबू में जा पहुंचना है, இதற்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. इसमें सबके लिए आशा होती है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாருமே எனக்கு இது அநித்தியமான பூமிப்பா, எனக்கு நித்தியமான ஒரு இடம் இருக்கிறது. ये सब नाश होने वाली पृथ्वी है, मुझे अनंत काल की जीवन है। எல்லாருமே அதற்கு தான் ஆயத்தப்பட்டு கொண்டு सब लोग இருக்கிறோம். उसी के लिए तैयार होते हैं। ஆனால் பாருங்க, ஆயத்தப்பட்டவர்கள் கூட तो तैयार ये लोग भी சில இடத்துல போக முடியாமல் போன காரியம் உண்டு. कुछ समय में पहुंचने पाए, वो भी एक कार्य है। காரணம் ஒன்றுதான். कारण एक ही है। நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனத்தை பார்க்கும் பொழுது मत्ती 25वां 7 और 8 वचन में देखते நமக்கு समय தெரிந்த ஒரு சம்பவம் 10 கன்னிகைகளுக்குரியது. तो हम जो जानते हैं 10 कुंवारियों के बारे में, அங்க பாருங்க, அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். कुंवारी से उठकर अपने अपने मशाल को ठीक करने लगे। ஆனால் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, तो मूर्ख ने समझदारों से कहा, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், अपने तेल में से कुछ हमें दीजिए, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. हमारी मशाल बुझ रही है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க பாருங்க, 5 கன்னிகைகள் என்ன ஆயிட்டு, तक हम यहाँ पे देखें 5 कुंवारे क्या हो गए, ஆயத்தப்பட்டு போனாங்க, तैयार होके गए, பரலோகத்துக்கு போக முடியல, स्वर्ग में जाने पाए, அந்த மணவாளனோடு போக முடியல. वो जो दूल्हा के साथ जाने पाए। ஒரே சம்பவம் தான், ஒரே குறைதாங்க, एक ही कमी थी उधर, எண்ணெய் குறைவு. एक तेल की कमी थी। எண்ணெய் மட்டும் குறைஞ்சிருந்தது, அவ்வளவுதான். तेल वहां पे कम थी, தீவட்டி இருந்தது, मशाल था, எண்ணெய் இல்ல. तेल नहीं था। அப்போ இரண்டாவதாக அபிஷேகம் நம்ம எங்கு எதற்கு ஆயத்தப்படுத்துகிறது தெரியுமா? दूसरा हम अभिषेक किसके लिए तैयार करती पता है? தேவனை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே. द परमेश्वर मुलाकात करने वाला वही है। ஆவியின் அபிஷேகம் பெறாமல், द पवित्र आत्मा अभिषेक के बिना, அந்த ஆவியின் ஆயத்தப்படுத்துதல் இல்லாமல் पवित्र आत्मा की तैयारी के बिना தேவ சித்தத்தையும் நிறைவேற்ற முடியாது, परमेश्वर इच्छा को भी पूरा नहीं कर सकते, தேவனையும் சந்திக்க முடியாது. द परमेश्वर को भी मिल नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள इसे வேண்டும். साफ रीति से हम समझ लेना இதை है। புரிந்து கொண்டோம் என்றால், इसे साफ समझ लेने के बाद இன்னைக்கு ही, எண்ணெயினால பிசைந்த மாவு ஆயத்தப்படுத்துவது போல, जैसे आज तेल के साथ वो आटा तैयार किया जाता है, இங்கு பாருங்க, இந்த மாவு यहाँ पे देखिए आटा கொண்டு வருகிற மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். जो ले आने वाले मनुष्य के विचार को, इच्छा को पूरा करना है। அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். तो मनुष्य स्वीकार करना बोले तो परमेश्वर की इच्छा है। அதையும் இந்த மாவு நிறைவேற்றுகிறது. वो भी ये जो मैदा पूरा करती है, அதே வேளையில் उसी समय में தேவனுடைய விருப்பம் என்ன? तो परमेश्वर का इच्छा क्या है? அந்த மனிதன் பாவம் செய்தவன் தான், मनुष्य पापी है, அவன் அக்கிரமம் செய்தவன் वो தான். अधर्मी है, ஆனாலும் फिर भी தன்னிடத்தில் வந்து சேரும்படியாக तो अपने पास आ पहुंचने के ஒரு लिए பலியை கொண்டு एक வருகிறான். बलि को ले आता அப்ப है। தேவனுடைய விருப்பம் என்ன तो தெரியுமா? परमेश्वर क्या पता है? அவன் எப்படியாவது என்னண்டை வந்து சேர वो வேண்டும். कैसा भी करके मेरे पास आ पहुंचना है। அதற்கு தான் கர்த்தர் இந்த பலிகளை கொண்டு வருகிறார். इसीलिए परमेश्वर ये बलियों को लाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்படியே இன்றைக்கு அபிஷேகம் தான் वैसे आज अभिषेक தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए मदद करती है। அதே வேளையில் उसी समय में அவருடைய வருகையில அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. आगमन में उसको मुलाकात करने में तैयार करती है। அல்லேலூயா. அப்ப எண்ணெயினால பிசைந்த மாவு நம்மை ஆயத்தப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. तो तेल के साथ गूंदा हुआ मैदा हमें तैयार हुए लोग के समान
सामान रखती है। ஒன்று தேவ சித்தத்தை நிறைவேற்றவும், एक परमेश्वर इच्छा को पूरा करना இரண்டாவது है, தேவனை சந்திக்கவும் दूसरा परमेश्वर को मुलाकात நம்மளை करना है, ஆயத்தப்பட்டவர்களாய் உருவாக்குகிறது. हमें तैयार किए लोग बनाती है। அடுத்ததாக அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, दूसरा वचन को देखते லேவியர் समय 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेवी दूसरा अध्याय 4वां वचन को அங்கு देखते समय சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है புளிப்பில்லா அதிரசங்களை கொண்டு வர வேண்டும். अख़मीरी रोटियों को बनाना। நீங்கள் அந்த அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை பார்க்கும் उस பொழுது, अध्याय के 11 वचन को पढ़ते समय 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், दूसरा अध्याय 11 वचन, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் आप परमेश्वर चढ़ाने वाले कोई भी अन्न बलि हो புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. जो खमीर से न बनाया जाए। புளித்த மாவுள்ளதொன்றையும் तो खमीर की कोई भी தேன் உள்ளதொன்றையும் और मध கர்த்தருக்கு தகன பலியாய் தகனிக்க வேண்டாம். तो परमेश्वर होम बलि के रूप में नहीं देना है। ஆண்டு சொல்றாரு, புளிப்பில்லாத மாவு தான் கொண்டு வர तो வேண்டும். परमेश्वर ने कहा अख़मीरी चपातियों को लाना। எந்த போஜன பலியை கொண்டு வாங்க, कोई भी अन्न बलि के लाओ, அது நீங்க சட்டியில வச்சு சுட்டு கொண்டு வாங்க, वो जो आपने तवा मेरे के पका के आओ, அல்லது பொரிக்கஞ்சட்டியில பொரிச்சு கொண்டு வாங்க, कढ़ाई मेरे के पका के आओ, அடுப்புல வச்சு கொண்டு வாங்க, तंदूर में रख के लाओ, வாட் எவர் மேபி, எதா இருந்தாலும் சரி, कुछ भी होने दो, ஆனால் புளிப்பில்லாத மாவை கொண்டு வர வேண்டும். लेकिन अख़मीरी रोटी को लाना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த புளிப்பில்லா மாவு எதை குறிக்கிறது? ये अख़मीरी रोटी किसको जताती है? கர்த்தருக்கென்று நாம் பலிகளாய் வருகிறோம், तो परमेश्वर के बलि के समान आते हैं, ஆயத்தப்படுத்தப்பட்டு தான் கொண்டு வருகிறோம். तैयार होकर हम आते ஆனால் हैं। தேவனுக்கு பயனுள்ளதாய் மாற வேண்டும் लेकिन என்றால் परमेश्वर उपयोगी बनना है तो முதலாவதாக எப்படி இருக்க पहले வேண்டும்? हम कैसा होना चाहिए? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, पहला कोरिन्थियों 5वां अध्याय 8वां वचन को देखते समय, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, जो पुराने खमीर की रोटी के साथ नहीं, துர்க்குணம் जो अपना बुराई, பொல்லாப்பு दुष्टता என்னும் புளித்த மாவோடும் அல்ல, के खमीर के साथ नहीं, துப்புரவு सीधाई, உண்மை सच्चाई என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோ. कि अख़मीरी रोटी के साथ उत्सव को आनंद मनाए। இங்க சொல்ற பழைய புளித்துள்ள மாவோடு அல்ல, तो पुराने खमीर के साथ नहीं, இங்கு சொல்லப்பட்டு இருக்கு பழைய புளித்த மாவு என்னது? तो पुराने खमीर की क्या है? துர்க்குணம் பொல்லாப்பு. दुष्टता और बुराई। இது என்ன அப்படின்னா ये क्या है? நம்முடைய பழைய பாவ குணங்களை குறிக்கிறது. यह हमारे पुराने पाप की गुण को जताती है। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல 2 குணம் தான் சொல்லப்பட்டு ये இருக்கு. जहाँ पे दोनों दो गुणी बता गया ஆனா है, நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா अनेक குணங்கள் சொல்லப்பட்டு இருக்கும். लेकिन आप लगातार पढ़ते समय कई सारे गुणों के बारे में बात அல்லேலூயா. की है। பழைய हालेलुया। பாவ குணங்கள், The पुराने पाप की गुण, பொறாமை, दो अब विरोधी, அநேகருக்கு விரோதம் செய்கிற காரியங்கள், कई सारे विरोधी बातें, துர்க்குணமான காரியங்கள், दुष्ट आत्मा की बातें, பொய்யான காரியங்கள், झूठे बातें, இது எல்லாமே பழைய பாவ குணங்கள். ये सब पुराने पाप की गुण है। அப்ப கர்த்தருக்கு நீங்க ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் और என்றால் परमेश्वर तैयार के लोग हो तो பழைய இந்த குணங்கள் மாற வேண்டும். पुराने गुण बदलना ஆனா है। இதெல்லாம் மாத்திட்டு ये सब बदल कर துப்புரவாய் இருங்க, सीधाई के साथ रहो, உண்மையாய் இருங்க, सच्चाई के साथ रहो, புளிப்பில்லாத அப்பமாய் இருங்க. अख़मीरी बनकर रोटी बनकर रहो। அல்லேலூயா. 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 அப்ப இந்த புளிப்பில்லா மாவு எதை குறிக்கிறது ये என்றால் अख़मीरी किसको जताती है? ஆயத்தப்படுத்தப்பட்ட மாவாய் இருந்தாலும் तैयार किए मैदा हो तो அது भी பழைய மாவா இருக்க वो கூடாது. पुराने मैदा नहीं बनना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், जब आज तैयार किए लोग करके कहते हैं, ஆனாலும் சில வேளையில் சில பேருக்கு பழைய குணங்கள் மாறவில்லை. फिर भी कुछ लोग कुछ जगह पर पुराने गुण नहीं बदला। அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். हमें उसको बदल लेना இன்னைக்கு है। ஆண்டவர்ட்ட சொல்லணும், आज परमेश्वर से कहना அந்த है, பழைய குணங்களை என்னை விட்டு அகற்றி ये போடுங்கப்பா, पुराने गुण को मेरे अंदर से निकाल के நான் फेंक दो। புளித்த மாவா இருக்க கூடாது. मैं खमीर नहीं बनकर रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। புளிப்பில்லாத இருக்கட்டும்பா, अख़मीरी बनकर रहना அந்த चाहिए। பாவ குணங்கள்லாம் என்னை விட்டு वो அகற்றுங்க. पाप की गुण सारे चीज मेरे से हटा உமக்கு दीजिए। பிரியமில்லாதெல்லாம் என்னை விட்டு அகற்றுங்க. आपके अप्रिय सारे चीज मेरे से हटा ஆண்டவர்ட்ட दीजिए। கேங்க, உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுதாங்கப்பா. तो परमेश्वर से कहिए आपको प्रिय कार्य करने के लिए मुझे सिखाओ। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த புளித்த மாவு என்பது ஒன்று நம்முடைய பழைய பாவ குணங்களை ये குறிக்கிறது. खमीर हमारे पुराने पापों को बताती है। இரண்டாவதாக दूसरा, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 11-12 வாசிக்கும் பொழுது, मत्ती 16 अध्याय 11 और 12 को पढ़ते समय, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். फरीसी और सदूसी के जो खमीर से चौकसी रहना। அல்லேலூயா. हालेलुया। இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற புளித்த மாவு என்ன? यहाँ पे कहा गया खमीर क्या है? இயேசு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது यीशु मसीह कार्य को बताते எல்லாரும் समय நினைச்சாங்க அப்பத்தை கொண்டு வரல. सब लोग सोचे थे रोटी को नहीं लाए, ஆண்டவர் சொல்றார், लेकिन परमेश्वर कहा, பரிசேயர் சதுசேயர் என்புடைய உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். जब परमेश्वर फरीसी और सदूसी की उपदेश के बारे में कहता அது है, என்ன உபதேசம்? वो क्या उपदेश है? லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लूक 12 अध्याय पहला वचन को पढ़ते அங்க समय சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है, அநேகமாயிரம் ஜனங்கள் வந்தார்கள் அங்க. कई सारे बड़े बड़े भीड़ आई थी। அப்போ அவர் தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், तब हमारा उसके चेलों को देख के कहता है, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா तो இருங்க. फरीसी के कपटी रूपी खमीर के में चौकस रहना। இங்க என்ன சொல்றாருன்னா அவருடைய மாயம் என்று சொல்லுகிறது. वहां पे कपटी रूपी के बारे में कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பரிசேயர் சதுசேயருடைய என்கிற புளித்த
புளித்தமாவு என்ன தெரியுமா? ये फरीसी सदूसी की कमीर क्या पता है? மாயமாலமான உபதேசம். एक कपटी रूपी उपदेश. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த மாயமாலமான உபதேசம் இருக்க ये கூடாது. कपटी रूपी उपदेश नहीं होना चाहिए. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேன்மேட் ட்ரெடிஷன், அப்ப மனிதனால் உருவாக்கப்பட்ட சில உபதேசங்கள் இருக்கும். तो मनुष्य से किया गया, मनुष्य से बना गया एक उपदेश हो सकती है. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக हाइपोक्रेसी मींस अपना கபடு நிறைந்ததா இருக்கும். दूसरा कपटी रूपी होती है. அல்லேலூயா. हालेलुया. மாய अपना உள்ள ஒன்னு இருக்கும், வெளியே ஒன்னு சொல்றது. ऐसा बोले तो कपटी बोले तो अंदर एक होती है, बाहर एक कहते हैं. அப்ப இததான் அன்றைய பரிசேயர்களும் சதுசேயர்களும் इसी செய்தார்கள். को ही उस दिन में फरीसी सदूसी कर रहे थे. எதை இயேசு கிறிஸ்து செய்ய ஆரம்பிச்சாலும் जिसे यीशु मसीह कहने के लिए तैयार அவங்க शुरू அதுல ஒரு किए, குத்தம் கண்டுபிடிப்பாங்க. उसमें एक दोष ढूंढते हैं. நியாயப்பிரமாணத்தை இதெல்லாம் சொல்லி ये இருக்கு. जो व्यवस्था में ये सब कहा है, நம்ம இப்படிதான் ஆசரித்து கொண்டு हम இருக்கிறோம். इसी तो उसको पालन करते आ रहे அந்த हैं. ட்ரெடிஷனை விட மாட்டாங்க. वो संसार को नहीं छोड़ते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, इसलिए परमेश्वर ने कहा, எப்பா பரிசேயர்களே, ये फरीसी, மாயக்காரர்களே, ये कपटी, எப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா உலகத்தெல்லாம் சுத்துறீங்க, आप क्या करते हो? पूरा दुनिया घूम कर आते हैं. எப்படியாவது ஒரு மனுஷனை பிடிச்சிரணும்னு சொல்லி कैसे भी करके मनुष्य पकड़ लेना है. அவனை பிடிச்சு கொண்டு வர்றீங்க. उसे पकड़ के ले आते हैं. நீங்களும் போக மாட்டீங்க பரலோகத்துக்கு, आप भी स्वर्ग में नहीं जाते हैं. அவனையும் போக விட மாட்டீங்க. उसे भी जाने नहीं देंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏன் அப்படினா क्यों ऐसा है? உங்க உபதேசத்தினால், आपके उपदेश के कारण, உங்களுடைய பிரசங்கத்தினால आपके प्रचार के कारण அவன் போகிற வழியை தடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். तो वो जाने वाला मार्ग को उसको रोक रहे हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த புளித்த மாவு என்பது என்ன தெரியுமா? ये कमीर बोले तो क्या? மாயமாலமான பேச்சு. ये जो कपटी रूपी बात है, இது இருக்க கூடாது. ये नहीं होना चाहिए. ஹalleluya. हालेलुया. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல जो வேண்டும். है वैसा बताना है, जो नहीं है उसको नहीं है करके बताना है. மாயமாலம் வேண்டாம். वो जो कपटी नहीं தெய்வ चाहिए. பிள்ளைகளே, நமக்கு அது வேண்டாம். तो परमेश्वर के बच्चे हमें वो नहीं चाहिए. ஹalleluya. அந்த हालेलुया. புளித்த மாவு இன்னைக்கு தூக்கி தூர போட்டுருங்க. जो कमीर आज उठा के फेंक दीजिए. நான் யாருக்கு முன்னாடி மாயமாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. किसी के बारे में कपटी रूपी जीवन नहीं बिताना है. யாருக்கு முன்னாடி மாயமாலமான பேச்சு நான் பேசக்கூடாது. किसी के सामने कपटी रूपी बातें भी नहीं कहना பரிசேயர்களை है. போல சதுசேயர்களான இருக்க तो கூடாது. फरीसी सदूसी के समान नहीं होना चाहिए. ஹalleluya. हालेलुया. அப்போ ஒன்று, இந்த புளித்த மாவு என்பது ये जो कमीर बोले நம்முடைய तो பழைய பாவ குணங்களை குறிக்கிறது. हमारे पुराने पाप के गुण को बताती है. இரண்டாவதாக दूसरा, மாயமாலமான வாழ்க்கையை குறிக்கிறது. ये कपटी रूपी जीवन को बताती அது है. நமக்கு வேண்டாம். वो भी हमें नहीं चाहिए. மூன்றாவது புளித்த மாவு என்று சொல்லப்படும் பொழுது दूसरा जो कमीर बोले तो மார்க் 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मरकुस 8वां अध्याय 15 वचन को पढ़ते समय ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். हेरोद की जो कमीर है उसके बारे में चेतावनी से रहना है. ஹalleluya. हालेलुया. ஏரோதின் புளித்த மாவு என்றால் என்ன? हेरोद के कमीर बोले तो क्या? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरितों की किताब 12 अध्याय 23 का वचन को அங்க पढ़ते समय பாருங்க, ஏரோது பிரசங்கம் பண்ணுகிறார். उधर के हेरोदेस आके प्रचार करता है. அப்போ ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொல்லுகிறார்கள். सब लोग कहते हैं मनुष्य का नहीं, परमेश्वर का है करके. 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 23 वचन को देखते समय அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால், वो प्रभु को महिमा नहीं जताया. அப்போ इसलिए ஏரோதுடைய புளித்த மாவு என்றால் என்ன தெரியுமா? हेरोदेस के कमीर बोले तो क्या? தற்புகழை நாடுவது. अपने 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 ही घमंड को छाने वाला. ஹalleluya. हालेलुया. சுய மகிமையை தேடுவது. तो अपना स्वयं की महिमा को ढूंढने वाला. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு தேவனுக்கு மகிமை செலுத்த முடியல. वो परमेश्वर को महिमा नहीं दे पाया. பிரசங்கம் நல்லா தான் இருந்துச்சு, जो प्रचार अच्छा था, ஜனங்களும் சொன்னாங்க लोग भी कहे இது தேவ சத்தம் தான்ப்பா. ये परमेश्वर का शब्द है. ஆனால் ஏரோது என்ன பண்ணார் தெரியுமா? लेकिन हेरोद ने क्या किया पता है? தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. परमेश्वर की महिमा नहीं दिया. அப்போ நம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இருக்க கூடாது. हमें महिमा करने वाले कार्य नहीं होनी चाहिए. இது மூன்றுமே புளித்த மாவு. ये तीनों कमीर है. பழைய பாவ குணமா இருக்கட்டும், पुराने पाप की गुण होने दो, மாயமாலமான வாழ்க்கையா இருக்கட்டும், कपटी जीवन होने दो, சுய மகிமையின் வாழ்க்கையா अपने இருக்கட்டும், आप की महिमा की जो जीवन होने दो, இந்த மூன்று புளித்த மாவு. ये तीनों कमीर है. இதை நாம் தேவ சமூகத்திற்கு கொண்டு வரக்கூடாது. ये हम परमेश्वर समूह में नहीं लाना है. ஆயத்தமாக்கப்பட்ட மாவா तो இருந்தாலும் तैयार किए हुए अगर मैदा हो तो भी புளிப்பில்லாம இருக்கணும். तो कमीर के बिना होना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியர்களா तो இருந்தாலும் तैयार किए विश्वासी होने दे, सेवक होने दो. நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में பழைய குணங்கள் இல்லாதபடிக்கும், तो पुराने गुण नहीं होना चाहिए. மாயமாலமான வாழ்க்கை இல்லாதபடிக்கும், जो कपटी रूप की जीवन नहीं होनी சுய चाहिए. மகிமை இல்லாதபடிக்கும் जो अपने आप की घमंड नहीं होना நாம் நம்மை चाहिए. ஒப்பு கொடுக்க हमें வேண்டும். इसे समर्पण करना है. அவர்கள் தான் தேவனுக்கு பயன்பட முடியும். वही लोग परमेश्वर के उपयोगी हो सकते हैं. ஹalleluya. हालेलुया. எஜமானுக்கு உபயோகம் உள்ளதாய் நாம் மாற முடியும். स्वामी के उपयोगी हम बन सकते हैं. மூன்றாவதாக तीसरा, இந்த 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, दूसरा अध्याय 13 वचन में पढ़ते समय, லேவியராகமம் 2:13 பார்க்கும் பொழுது, लेवियों के दूसरा अध्याय 13 वचन, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் तू चढ़ाने वाला कोई भी अन्न बलि होने दो, உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, नमक से नमकीन होना चाहिए. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை तेरे परमेश्वर की वाचा के नमक को உன் போஜன பலியிலே குறைய விடாமல், तो आप तेरे अन्न बलि में कभी कम நீ नहीं होना देना. படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் तू படைப்பாயாக. चढ़ाते सारे चीजों के साथ नमक को भी இங்கு चढ़ाना. சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे
कहा गया है எந்த போஜன பலி செலுத்தினாலும் कोई भी अन्न बलि तुम चढ़ाए அதுல உப்பு குறைய கூடாது. उसमें नमकीन कम नहीं ஏன்னா होना அந்த चाहिए உப்பு தான் உடன்படிக்கையா இருக்கிறது. तो वही नमक है वाचा के रूप में है அல்லேலூயா. हालेलुया இப்ப இந்த உப்பு ஏன் குறைய கூடாது? ये जो नमक क्यों बने रहना है அல்லேலூயா. हालेलुया இந்த உப்பை இப்ப பார்க்கும் பொழுது ये नमक को देखते समय தனக்குள்ளாக ஒரு ஃப்ளேவர் இருக்கு, ஒரு டேஸ்ட் வச்சிருக்கு. तो अपने अंदर एक स्वाद को रखी है அல்லேலூயா. हालेलुया உப்பு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் உப்பு கரிக்கும் அது. तो नमक देखें जरा नमकीन அது रहती है ஆல்ரெடி ஒரு ஃப்ளேவர் அதுக்குள்ள இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு. उसके अंदर उसका गुण है उसका स्वाद है ஆனா இதே இத लेकिन इसी को நீங்கள் அத குழம்புல எங்க போடும் பொழுது सालन में डालते समय அது சாதத்திலயோ அல்லது குழம்புல நீங்க வைக்கும் பொழுது चावल में सालन में डालते समय அதனுடைய டேஸ்டை மாற்றுகிறது. उसका स्वाद को बदलती है அல்லேலூயா. हालेलुया அந்த குழம்பு அதிக டேஸ்டா உள்ளதாய் மாற்றுகிறது பாருங்க. सालन अधिक स्वादिष्ट बन जाती அத है நம்மட்ட ஒரு பழமொழி உப்பு இல்லாத பண்ட குப்பையிலன்னு சொல்லுவாங்க. तो इसीलिए हमारे यहाँ पे कहावत है अगर किसी भी खाने की चीज में नमक नहीं तो कचरे में डालना உப்பு இல்லனா எதையும் சாப்பிட முடியாது. है अगर नमक नहीं तो किसी को खा नहीं सकते அல்லேலூயா. हालेलुया இந்த உப்பு பாருங்க नमक को देखिए தனக்குள்ளாக இருக்கிற அந்த டேஸ்டை तो अपने अंदर रहने वाले स्वाद को இன்னொருக்குள் கொண்டு சென்று அதையும் டேஸ்ட் உள்ளதா மாற்றுகிறது. दूसरे के अंदर ले जाकर उसको भी एक स्वादिष्ट बना देती அப்ப है இது என்ன தெரியுமா? इसके बोलो तो क्या ஒரு நோக்கம் இருக்கிறது இது. एक विचार इसमें है அல்லேலூயா. हालेलुया ஒரு நோக்கம் இருக்கணுங்க. एक विचार होनी चाहिए அல்லேலூயா. हालेलुया தங்களுக்குள் நோக்கம் உடையவர்கள் தான் अपने अंदर जो विचार वाले हैं மற்றவர்களை நோக்கமுள்ளவர்களாய் மாற்ற முடியும். दूसरे को विचार वाले बना सकते हैं அதை இப்படி சொல்லலாம், उसे ऐसे भी कह सकते हैं தங்களுக்குள் தரிசனம் உள்ளவர்கள் தான் अपने अंदर दर्शन हुए लोग மற்றவர்களை தரிசனம் உள்ளவர்களாய் மாற்ற முடியும். दूसरे लोग को दर्शन वाले बना सकते हैं அல்லேலூயா. हालेलुया அப்படி இல்ல மாற்ற முடியாது. ऐसे नहीं तो बदल नहीं सकते நமக்குள்ளாக ஒரு தரிசனம் இருக்கணும், हमारे अंदर एक दर्शन होनी चाहिए நமக்குள்ளாக ஒரு நோக்கம் இருக்கணும். हमारे अंदर एक विचार होनी चाहिए அவர்கள் தான் மற்றவர்களை தேவ நோக்கத்திற்குள் நடத்த முடியும். वही दूसरे लोग को परमेश्वर को विचार में चला सकते हैं அல்லேலூயா. हालेलुया இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 9ஆம் அதிகாரத்தின் 50ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது मरकुस पहला अध्याय 15 वचन पढ़ते समय 5 உப்பு वचन நல்லதுதான். नमक अच्छा है அல்லேலூயா. மார்க் 9:50ஆம் வசனம். मार्क 9 अध्याय 5 वचन உப்பு நல்லதுதான், नमक अच्छा है உப்பு சாரமற்று போனால். अगर नमक उसका नमकीन खो बेटा verse तो 50 பிரதர். மார்க் chapter 9:50. உப்பு நல்லதுதான், नमक अच्छा है உப்பு சாரமற்று போனால் यदि नमक अपने नमकीन जाती है तो அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். तो उसे किससे स्वादिष्ट करोगे உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், आपके अंदर नमक रखो ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் और இருங்கள். आपस में मेल मिलाप में रहो இங்க இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? ये वचन में क्या कहा है உப்பு நல்லதுதாங்க, नमक अच्छा है ஆனா உப்பு சாரமற்று போனா अगर नमक नमकीन खो बेटा அது तो எதற்கும் பயப்படாது. वो किसी के लिए उपयोगी नहीं होगा அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா इसके लिए क्या करना है உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். आपके अंदर नमकीन होना रहना உப்புக்குள்ள உப்பு चाहिए இருக்கணும். नमक के अंदर नमकीन होना चाहिए அல்லேலூயா. हालेलुया அப்பனா உப்புக்குள்ள ஒரு டேஸ்ட் இருக்கணும். तो ऐसा बोलो तो नमक के अंदर एक स्वाद होना चाहिए அதை போலத்தான் वैसे ही தேவ பிள்ளைகளும் तो परमेश्वर का बच्चे भी முதலாவது நமக்குள்ளாக நோக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். पहले अपने अंदर एक विचार के साथ होना चाहिए நமக்குள்ளே தரிசனமுடையவர்களாய் இருக்க पहले வேண்டும். अपने अंदर दर्शन पाए रहना चाहिए அல்லேலூயா. हालेलुया அப்படி இருக்கும் பொழுதுதான் ऐसा रहते समय ஒருவரோட ஒருவர் சமாதானமாய் இருங்கள். एक दूसरे के अंदर शांति के साथ அந்த रहना வசனத்தை தெளிவாய் படிங்க. उस वचन को साफ रीति से நீங்கள் पढ़िए உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். आपके अंदर नमकीन बन के அதை रहो முடிக்காம சொல்றாங்க, इसे खत्म नहीं करते हुए कहता है, ஒருவரோடு சமாதானமாய் இருங்கள். एक दूसरे से मेल मिलाप से रहिए அப்படினா என்ன தெரியுமா? इसका मतलब क्या है முதலாவதாக तो पहला உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்க. आपके अंदर शांति के साथ रहो அதற்கு அப்புறம் उसके बाद எல்லாரோடு சமாதானமாய் இருங்க. सारे लोग के साथ शांति के साथ रहो அல்லேலூயா. हालेलुया இப்ப எனக்குள்ளே சமாதானம் இல்ல அப்படினா पहला अगर मेरा अंदर शांति नहीं நான் है யாருக்குள்ளே சமாதானத்தை கொண்டு போக முடியாது. किसी दूसरे के अंदर शांति नहीं ले जा सकता அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் वो சரி, कोई भी होने दो நீங்க எந்த மனிதரா இருங்க, कोई भी मनुष्य भी हो உங்களுடைய மனதிற்குள் சமாதானம் இருந்தால்தான் आपके मन के अंदर शांति हो तो ही நீங்கள் உங்கள் மற்றவர்களுடைய மனதிற்குள் சமாதானத்தை கொண்டு போக முடியும். दूसरे के मन के अंदर शांति को ले जा सकते हैं அல்லேலூயா. हालेलुया எனக்குள்ளே சமாதானம் இல்லாம குழம்பிக்கிட்டு இருக்கேன் மனசு. मैं अपने अंदर शांति के बिना आप एक चिंता के साथ है நானே ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது एक चिंता के साथ रहते समय வீட்ல போய் எல்லாரையும் சமாதானமாக்க முடியுமா? घर में जाके सबको शांति दे सकता हूँ இருக்கிற சமாதானத்தை குழப்பி விடுவேன். जो भी शांति बचा है उसको बिगाड़ भी देंगे அல்லேலூயா. हालेलुया நான் எப்பொழுது சமாதானமாய் இருக்கிறேனோ, मैं जब शांति के साथ रहता हूँ என்னுடைய மனது எப்படி சமாதானமாய் இருக்கிறதோ, जब मेरा मन शांति के साथ रहती எப்பொழுது है அமைதியா இருக்கிறதோ, जब शांत है அப்பொழுதுதான் तभी குடும்பத்திற்குள் சமாதானத்தையும் அமைதியும் கொண்டு போக முடியும். परिवार के अंदर शांति और शांतता को ले जा सकते हैं சபைக்குள் சமாதானத்தையும் அமைதியும் கொண்டு போக முடியும். तो कलीसिया के अंदर शांति और शांतता को ले जा அப்ப सकते हैं முதலாவது நமக்குள்ளாக தேவ நோக்கம் இருக்க तो வேண்டும், पहला हमारे अंदर परमेश्वर के विचार होनी चाहिए நமக்குள்ளாக சமாதானம் இருக்க வேண்டும், हमारे अंदर शांति होनी चाहिए
நமக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற விருப்பம் இருக்க வேண்டும். परमेश्वर की इच्छा को पूरा करने विचार हमारे अंदर होना चाहिए. நமக்குள்ளாக தரிசனம் இருக்க வேண்டும். हमारे अंदर दर्शन होना चाहिए. அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு கொண்டு போக तभी முடியும். जाके दूसरे को ले जा सकते हैं. ஹalleluya ஹalleluya. அப்ப இது என்ன அப்படினா ये क्या है? இந்த உப்பு ये जो नमक है யாரோ ஒருவனை டேஸ்டா மாத்திரக்காண்டி உருவாக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது. और दूसरे किसी को स्वादिष्ट बनाने के लिए बुलाया गया, तैयार किया गया है. ஹalleluya ஹalleluya. அப்ப அழைப்பை முதல்ல நிறைவேற்றணும். वो जो बुलावा हुआ को पहले पूरा करना है. அழைப்பை நிறைவேற்றணும் அப்படினா अगर बुलावा को पूरा करना है तो என்னுடைய அழைப்பை நான் முதலாவது தெரிஞ்சிருக்கணும். तो मेरे बुलावा को मैं पहले जान लेना चाहिए. ஹalleluya हालेलुया. இல்லனா நிறைவேற்ற नहीं முடியாது. तो पूरा नहीं कर सकते. பவுல் அப்போஸ்தலரை குறித்து பாருங்க. प्रेरित पौलुस के बारे में देखिए. சந்திக்கும் பொழுதே ஆண்டவர் ஒரு வார்த்தை அவர் சொன்னார். तो मुलाकात करते ही परमेश्वर ने एक शब्द कह दिया. நீ புறஜாதிகள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் நிற்பாய். तो अन्य जातियों के बीच में, राजाओं के बीच में खड़ा रहेगा. எனக்கு சாட்சியா நிற்ப. मेरे लिए गवाही बनकर खड़ा रहेगा. இந்த அழைப்பை அவர் சரியாக மனதில் வைத்துக் ये கொண்டார். जो बुलावट को सही तरह से मन में रख அவருடைய लिया. கடைசி நாட்கள்ல பார்க்கும் பொழுது आखिरी समय में देखते समय அவர் ரோமாபுரிக்கு போக எருசலேமுக்கு போக வேண்டும். वो जो यरूशलेम में जाना चाहिए. எல்லாரும் சொல்றாங்க போக கூடாது. सब लोग कहते हैं मत जाओ. அங்க போனா நீர் செத்து போயிருவீர். तो वहां पे गया तो मर जाओगे. ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. बंदीगृह में डाल देंगे. ஹalleluya. हालेलुया. ஆனால் எல்லாரும் அழுதும் பொழுது கூட वो सब लोग रोए फिर भी பவுல் அப்போஸ்தலர் ஒண்ணே ஒன்னு சொன்னார். प्रेरित पौलुस एक कहा, அழாதீங்க, मत रो. நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்ல மரிக்கிறதுக்கு ஆயத்தமா मैं இருக்கிறேன். सिर्फ बांधे जाने के लिए नहीं, मरने के लिए भी तैयार हो. ஏன்னா என்னுடைய அழைப்பு அது. क्योंकि मेरा बुलावट हुआ நான் है. அங்க போய் ரோமாவுடைய ராஜாக்கு முன்பாக நிற்க வேண்டும். उधर रोमियो के राजा के सामने जा खड़े रहना है. அகிரிப்பாக்கு முன்பாக நிற்க வேண்டும். अग्रिप्पा के सामने जा खड़े रहना है. ஹalleluya. हालेलुया. அது அவருடைய அழைப்பு என்பது அவருக்கு वो தெரியும். उसका बुलावा करके वो जानता அப்ப है. அந்த அழைப்பை உள்ளே வைத்ததனால தான் उस बुलावा को अंदर रखा इसीलिए அழைப்பின்படி வாழ முடிந்தது. तो बुलावा के अनुसार जी सकते हैं. இன்னைக்கு நாமும் கூட அப்படிப்பட்டவர்களா இருக்க तो வேண்டும். हम भी वैसे लोग बनकर रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. அதான் கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. कोलोसे 4 अध्याय उसका 6वां वचन कहती है. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்லும்படிக்கு तो अपने मनुष्य उनके लिए उत्तर देने लायक நீங்கள் அறியும்படிக்கு आप जान लेने के लिए உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாயும் உப்பால் சாரமேனாய் இருப்பதாக. आपके वचन सदा अनुग्रह सहित और सलोना होना चाहिए. ஒவ்வொருவருக்கும் எப்படி உத்தரவு சொல்லணும்னு சொல்லி हर एक लोग को कैसा रीति में उत्तर देना நாம बोल के அறியணும் அப்படினா आप जानना है तो நமக்குள்ளாக இருக்கிற வசனம் हमारे अंदर रहने वाला जो वचन है உப்பால் சாரமேறி இருக்கணும். मुझे सलोना होना चाहिए. ஹalleluya. हालेलुया. அது கிருபையோடு போக வேண்டும் அப்படினா वो अनुग्रह से जाना है तो அந்த வசனம் முதலாவது எனக்குள் கிருபையை கொண்டு வந்திருக்கணும். तो पहला वचन मेरे अंदर अनुग्रह को लाना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வசனம் கிருபையுள்ள வசனம் போணும். तो अनुग्रह भरी वचन जाना அந்த चाहिए. வசனம் கிருபையை கொண்டு போக वो வேண்டும். वचन अनुग्रह को ले जाना है. கிருபையினால் நிரப்ப वो வேண்டும். अनुग्रह से भरना चाहिए. அப்படினா तभी ऐसा है நான் तो பேசுவதற்கு முன்பாக मैं बात करने से தேவன் पहले என்னை நடத்துவதற்கு முன்பாக मुझे परमेश्वर पहले चलाने से पहले அந்த வசனம் முதலாவது எனக்கு கிருபை தந்திருக்கணும். वो वचन पहला मुझे एक अनुग्रह देना चाहिए. இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் இப்படியா சொல்லுகிறது. यीशु मसीह के बारे में वचन इस तरह कहती அவர் है. கிருபையினால் நிறைந்தவராய். वो अनुग्रह से भरा हुआ. அவர் கிருபையினால் நிறைந்திருந்தார். वो पहला अनुग्रह से भरा हुआ அதுக்கு था. அப்புறம் தான் கிருபையை கொடுத்தார். उसके बाद ही अनुग्रह को दिया. அதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஆறாம் முடிவுல சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை तो वैसे सब आराधना का अंत में कहते हैं परमेश्वर यीशु मसीह का अनुग्रह உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. आप सबके साथ रहे. ஏன்னா முதல்ல அவருக்கு கிருபை இருந்துச்சு. क्योंकि पहला उसका अनुग्रह था. அதுக்கு அப்புறம் நமக்குள்ள அந்த கிருபை கடந்து उसके बाद வருது. हमारे अंदर अनुग्रह आई. ஹalleluya. हालेलुया. அப்ப இன்றைக்கு அந்த அழைப்பை நிறைவேற்றணும் அப்படினா बुलावा को पूरा करना है तो நமக்குள்ளாக இருக்கிற தரிசனம், तो हमारे अंदर रहने वाला दर्शन, நமக்குள்ளாக இருக்கிற கிருபை, तो हमारे अंदर रहने वाला अनुग्रह, இதெல்லாம் நம்ம பெற்று இருக்க வேண்டும். वो सब हम पाए रहना चाहिए. ஹalleluya. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. एफेसियस 4 अध्याय 29वां वचन कहती है. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட बुरे வேண்டாம். शब्द कोई आपका मुंह से नहीं निकलना பக்தி है. விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் भक्ति भाव के योग्य अच्छा शब्द हो तो அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். वही सुनने वाले को उपयोगी बताओ. கெட்ட வார்த்தை இருக்க கூடாது. गाली गलौज नहीं होना चाहिए. அடுத்து சொல்லுகிறது उसे वो कहती है மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க நல்ல வார்த்தை இருந்தா அதை பேசுங்க. दूसरे को किसी को भक्ति में बढ़ने के लिए योग्य शब्द होता है उसे कहिए. ஹalleluya. हालेलुया. அந்த वचனம் நீங்க நல்ல தெளிவா படிச்சீங்கன்னா वो वचन का साफ रीति से पढ़ेंगे तो பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். भक्ति के बढ़ोतरी के योग्य कुछ शब्द हो तो उसे बोलिए. ஹalleluya. ஹalleluya. அப்போ இந்த பக்தி விருத்திக்கு உண்டான ஒரு நல்ல வார்த்தை, ये भक्ति बढ़ोतरी के लिए कुछ अच्छा शब्द, உன் பேசுகிற வார்த்தை हम जो बात करते हैं शब्द மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். दूसरे के लिए भक्ति में उनको बढ़ाना चाहिए. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுனா அது பேசுங்க நீங்க. वैसा एक शब्द आप जानते हैं तो उसे बोलिए. அப்ப முன்னாடி என்ன இருக்கணும்? तो पहले क्या होना चाहिए? பக்தி விருத்திக்குரிய வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக भक्ति के बढ़ोतरी के वचन को बोलने से पहले அந்த வார்த்தை என்னை பக்தி விருத்திகள் நடத்தி இருக்க तो வேண்டும். वचन मुझे भक्ति बढ़ोतरी में
में चलाना चाहिए था। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் பக்தி விருத்தி அடையாம मैं भक्ति ने पाए हुए ஒரு வார்த்தையை பேச முடியாது. कोई भी वचन को कह नहीं सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அழைப்பை நிறைவேற்றுவதற்கு बुलावा को पूरा करने के लिए நாம் நோக்கமுடையவர்களா இருக்கணுங்க. हम विचार के साथ होना चाहिए। அப்ப அதுக்கு தான் நல்ல வார்த்தை நமக்கு வேணும். इसलिए अच्छे शब्द हमें चाहिए, கிருபை வேணும். अनुग्रह चाहिए। இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள तो வேண்டும். वैसा कार्य को आज हम पा लेना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நான் உப்புனால சாரமேற்றப்படுதல் என்ன அப்படின்னா तो नमक से नमकीन होना है तो முதலாவதாக என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்ற तो வேண்டும். पहला मेरा बुलावा को पूरा करना चाहिए। அதற்கு நான் சாரமுடையவனாய் இருக்க வேண்டும். इसलिए मैं एक स्वाद बनकर रहना चाहिए, தரிசனமுடையவராய் இருக்க வேண்டும். दर्शन पाए बना रहना கிருபையுடையவராய் இருக்க चाहिए, வேண்டும். अनुग्रह से भरा हुआ रहना चाहिए, நல் வார்த்தையுடையவராய் இருக்க अच्छे வேண்டும். शब्द से बना हुआ रहना பக்தி விருத்தி चाहिए, உடையவராய் இருக்க வேண்டும். भक्ति में बढ़ोतरी में होना चाहिए। அப்பதான் அழைப்பை நிறைவேற்ற तभी முடியும். मैं जाके बुलावा को पूरा அந்த कर सकता हूँ। சாரம் நமக்குள்ளாக இருக்கணும். वो जो उसको जो नमकीन हमारे अंदर होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, இந்த உப்பு எதற்கு பாருங்க, दूसरा एक नमक किसके लिए? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்து 25 26 इब्रानियों 11 अध्याय 25 और 26 में அங்க பாருங்க இன்னொரு நோக்கத்தை குறித்து சொல்லப்பட்டு और இருக்கு. एक विचार के बारे में कहती है। முதலாவது நோக்கம் அழைப்பை तो நிறைவேற்றுவது. पहला विचार बुलावा को पूरा करना, இரண்டாவது ஒரு நோக்கம் இருக்கிறது, दूसरा एक विचार है அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் जो नाश होने वाली पाप की सुख को भोगने से उत्तम தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு तो परमेश्वर के लोगों के साथ दुख को भोगना ही मैं चुन लिया। இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து अब आने वाली फल को ऊपर विचार के साथ रहकर, எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். तो क्योंकि मिस्र के जो भंडार से बड़ा धन समझा। இரண்டாவது இங்க ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, यहाँ पे दूसरा विचार क्या है? அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு நான் வெளியேறணும். जो अनंत नहीं है उसके जो पाप के बारे में उसे बाहर आना है, विचार से बाहर आना है। ஹல்லேலூயா. हालेलुया। அநித்தியமான நிரந்தரம் இல்லாத अनिरंतर चीजों से बाहर आना है, அந்த அதை விட்டு நான் வெளியே வரணும். उसे छोड़कर मैं बाहर आना है। நான் எங்க வெளியே வந்து எங்க போகணும்? मैं बाहर आकर किधर जाना है? இனி வரும் பலன் இருக்கிறது अब எனக்கு. जो आने वाली जो फल है அந்த பலன் பரலோக கானானுக்கு நான் போகணும். वो जो स्वर्ग की कानान में जाना है। அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, इसके लिए मैं क्या करना है? எகிப்தின் பொக்கிஷங்களை விட்டுறணும். अब मिस्र के जो धन को मैं छोड़ देना है। கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாய் எண்ண वो வேண்டும். जो मसीह के द्वारा आने वाली निंदा को अधिक सौभाग्य सोचना அப்ப है। நமக்கு இரண்டாவது ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன दूसरा அப்படின்னா, विचार होना चाहिए क्या है? இந்த உலகத்தில் இருக்கிற நித்தியம் இல்லாத அத்தனை காரியங்களும் என் வாழ்க்கையை விட்டு விலகணும். तो ये पृथ्वी में सारे अनिरंतर कार्य, सारे चीज मेरे जीवन से हटना चाहिए। இதை விட்டு நான் விலகி इसे दूर हटकर நித்தியமான பரலோகத்துக்கு நான் போகணும். अनंत काल की स्वर्ग में मैं जाना है। இது என்னுடைய நோக்கமாய் இருந்தால் ये मेरे विचार हो तो இதே நோக்கத்தில் நான் மற்றவர்களை நடத்த முடியும். यही विचार में से दूसरे के भी चला सकता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। உப்பு சாரமா இருக்கணும்ல. वो जो नमक नमकीन होना चाहिए ना, எனக்குள்ளாக இருக்கிற நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? मेरे अंदर जो विचार है कैसी होनी चाहिए? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு ये जो पृथ्वी के सारे चीजों को நான் छोड़कर பரலோகத்திற்கு போக வேண்டும். मैं स्वर्ग में जाना चाहिए। இந்த நோக்கம் முதலாவது எனக்குள்ள ये இருந்தால்தான் विचार अगर मेरे अंदर पहले हो तो ही மற்றவர்களை இந்த நோக்கத்தில் நடத்த முடியும். दूसरे को ये विचार में चला सकता அப்ப हूँ। நமக்கே पहला हम பரலோகத்தை குறித்த எண்ணம் இல்ல, उस स्वर्ग के बारे में चिंता नहीं, பாவத்தை விட வேண்டும் என்கிற பயம் இல்லை, तो पाप को छोड़ना करके डर नहीं, எகிப்தின் பொக்கிஷங்களை விட வேண்டாம் அந்த ஆசை என் கூட இருக்கு, तो मिस्र के धन छोड़ना करके आशा मेरे अंदर है, கிறிஸ்துவினால் வருகிற நிந்தையை அனுபவிக்க கூடாது. तो मसीह के द्वारा आने वाले निंदा को अनुभव नहीं करना है। இப்படி ஒரு நோக்கமற்றவனாய் நான் இருந்தால் ये जो अपना एक बिना विचार के व्यक्ति बने நாம் रहे எப்படி तो மற்றவர்களை அந்த பரலோக நோக்கத்திற்கு நடத்த முடியும்? हम कैसे दूसरे लोगों के स्वर्ग के विचार में चला सकते हैं? இதுதான் சாரமில்லாத ஒரு உப்பா இருக்கு. यही बिना स्वाद के एक नमक होगी। நோக்கமில்லாத ஆனால் ஆயத்தமாக்கப்பட்டவன். लेकिन विचार है फिर भी विचार नहीं है फिर भी तैयार किए लोग। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் ஆண்டவர் சொல்றாரு, यही परमेश्वर कहता है। நீ மாவை கொண்டு வரும் பொழுது तो मैदा को ले आते समय, அந்த ஒரு போஜன பலியை கொண்டு வரும் பொழுது अन्न बलि को ले आते समय நல்ல உப்பு போட்டு கொண்டு வா. अच्छा नमक डाल के लेके आओ। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு வரும் பொழுது जब परमेश्वर समूह में तैयार होकर आते நான் समय பயனுள்ள பாத்திரமாய் மாறணும், हमें उपयोगी बर्तन बनना है, அப்பாவுக்கு பிரயோஜனமுள்ளவனா இருக்கணும் पिता की उपयोगी बनना है। என்று சொல்லும் பொழுது ऐसे कहते समय நமக்குள்ளாக हमारे अंदर சாரம் இருக்க வேண்டும், स्वाद होना चाहिए, நோக்கம் இருக்க एक வேண்டும். विचार होनी चाहिए। முதலாவது நோக்கம் तो पहला என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றணும், मेरा बुलाव को मैं पूरा करना है। அந்த அழைப்பில் அநேகரை நடத்தணும். तो बुलाव में कई सारे लोग को चलाना है। இரண்டாவது ஒரு नोக்கம் दूसरा एक विचार அநித்தியமான எல்லாத்தையும் நான் விட்டுறணும், अनिरंतर चीजों को सारे छोड़ना है, நித்திய பரலோகத்துக்கு நான் வரணும், अनंत काल की स्वर्ग में आना है। அதே மாதிரி எல்லாத்தையும் நடத்தணும். वही वैसे ही सबको चलाना है। மூன்றாவது இன்னொரு நோக்கத்தை குறித்து பார்க்கலாம். तीसरा और एक विचार के बारे में 1 देखेंगे। கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் पहला कोरिन्थियों 9वां अध्याय 9 ல இருந்து 25 ல இருந்து 27 வரைக்கும் பார்க்கும் பொழுது 25 से लेकर 27 तक पढ़ते समय அங்கு ஒரு நோக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. उधर एक विचार कही गई है। அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு वो जो अविनाश मुकुट को पाने के लिए அவங்க எல்லாம் அப்படி செய்றாங்க. वो सब वैसे करते हैं। எப்படி செய்றாங்க? இச்சை அடக்கமுள்ளவரா वो இருக்கிறாங்க. कैसे अपना 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 जो लालसा को काबू में रखते हैं। ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற போகிறோம். अविनाशी मुकुट का पाने वाले हैं। அதனால நிச்சயம் இல்லாதவங்க நான் ஓட மாட்டேன். तो इसलिए मैं निश्चय के बिना मैं नहीं तोड़ूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மூன்றாவது ஒரு நோக்கம் இருக்கிறது. तीसरा एक विचार है
அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்களே जो नाश होने वाले मुकुट का पाने वाले ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்க. एक एक कानून को पालन करते हैं. ஹalleluya. அவங்களே இச்சை அடக்கமுள்ளவர்களா இருக்கிறாங்க. वो भी अपना लालसाओं को काबू में रख के चलते இப்ப हैं. நான் பெற போகிறது जो हम पाने वाले हैं அழிவில்லாத கிரீடத்தை பெற போகிறேன். अविनाश मुकुट को पाने वाले हैं. அழிவில்லாத மகிமையை பார்க்க போகிறேன். अविनाशी महिमा को देखने वाले हैं. அழிவில்லாத ஜீவனை பெற போகிறேன். अविनाश के जीवन को पाने वाले हैं. அழிவில்லாத வாழ்க்கையை பார்க்க போகிறேன். अविनाश के एक जीवन को देखने वाले हैं. ஹalleluya. हालेलुया. பரலோகம் அப்படிப்பட்டதுதாங்க. स्वर्ग वैसी है. அங்க உங்கள் ஜீவனும் அழியாது, उसका आपका जीवन भी नाश नहीं होगी, மரணமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. मृत्यु भी नहीं है, दुख भी नहीं है. கிரீடம் கொடுக்கப்பட்டாலும் அழிவில்லாத கிரீடமா தான் இருக்கும். मुकुट पाए तो भी वो अविनाशी मुकुट होगी. இன்னைக்கு கிரீடத்தை இங்க வச்சிட்டு அடுத்த நாளைக்கு அடுத்த தலையில வைக்க மாட்டாங்க. आज इधर एक मुकुट रखकर कल दूसरे के सिर पे नहीं रखेंगे. இந்த உலகத்துல கொடுக்கிற மிஸ்யூனஸ் அப்படி இருக்கலாம். तो यहाँ पे जो दुनिया में गया गया मुकुट वैसे हो सकती है. ஹalleluya. ஆனா அங்க கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம் ஒரு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை ஆண்டவர் எடுக்க மாட்டார். तो वहां पे दिया गया एक मुकुट एक सिर पे रख दिया तो उठाएगा नहीं. அழிவில்லாத கிரீடம், जो अविनाशी मुकुट, அழிவில்லாத வாழ்க்கை, अविनाशी जीवन, அழிவில்லாத சந்தோஷம், अविनाशी एक आनंद, அழிவில்லாத மகிமை, अविनाश महिमा, அழிவில்லாத கூடாரம், अविनाश के एक तंबू, இத நம்ம பெற போகிறோம். ये सब ये हम पाने वाले हैं. எந்த அளவுக்கு இச்சை அடக்கமுள்ளவர்களா இருக்கணும், हम लालसा काबू में எந்த रखना அளவுக்கு है. ஆயத்தமுள்ளவர்களா ये सब இருக்கணும். तैयार होना அப்போ चाहिए. என்னுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் मेरे विचार என்றால் कैसी होने चाहिए? அழிவில்லாத அதை நான் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் अविनाशी चीज को मैं हासिल करना है तो அழிவுள்ள எதையும் நான் தொடக்கூடாது. जो नाश होने वाले किसी का वस्तु को मैंने चुना है. அழிவுள்ளது எதுவும் என்னை கெடுக்க கூடாது. तो नाश होने वाले किसी चीज मुझे नहीं बिगाड़ना है. ஹalleluya. हालेलुया. இந்த நோக்கம் இருந்தால் अगर ये विचार हमारे अंदर हो तो மற்றவர்களையும் அந்த அழிவில்லாத கிரீடத்தை நோக்கி ஓட முடியும். दूसरे को भी वो जो अविनाश मुकुट के ओर दौड़ा सकते हैं. அத பவுல் அப்போஸ்தலர் சொல்வார், इसलिए पौलुस प्रेरित कहता है எனக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, तो मुझे मेरे लिए एक धर्मी का मुकुट दिया गया எனக்கு है. மாத்திரம் அல்ல, सिर्फ मुझे नहीं, ஹalleluya, ஹalleluya. அதை விரும்புகிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பார். उसे चाहने वाले सारे लोग को परमेश्वर देगा. 2 தீமோத்தேயு दूसरा तीमुथियुस 4ஆம் அதிகாரத்தின் 4वां अध्याय 8ஆம் வசனத்தை அப்படிதான் சொல்லப்பட்டு 8वां இருக்கிறது. वचन वैसे ही कहती है. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. धर्म का वह मुकुट मेरे लिए रखा गया கர்த்தர் है. அந்நாள்ல எனக்கு தந்தருவார். परमेश्वर उस दिन मुझे देगा. எனக்கு மாத்திரம் அல்ல, सिर्फ मुझे नहीं, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை उसका தந்தருவார். प्रसन्न होने चाहने वाले सारे लोग को देगा. ஹalleluya. हालेलुया. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? इसका विचार क्या है? நான் அந்த அழிவில்லாத நீதியின் கிரீடத்தை பெற मैं போகிறேன். अविनाशी वो जो मुकुट को मैं पाने वाला हूँ. நீங்களும் விரும்புங்க, आप भी चाहिए, உங்களுக்கு கிடைச்சிரும். आपको मिल जाएगा. ஹalleluya. हालेलुया. இதுதான் தனக்குள்ள இருக்கிற நோக்கத்தை यही अपना अंदर होने वाले इन विचार को இன்னொருவரை அந்த நோக்கத்தில் நடத்துவது. दूसरे को वो जो विचार में चलाना, இது திணிக்கிற காரியம் அல்ல, ये जो दबाने वाला चीज नहीं है. ஆனால் அந்த நோக்கத்திற்குள் அவர்களை கொண்டு வருகிற காரியம். विचार को उस विचार के अंदर उनको लाने वाला कार्य அப்ப है. நம்ம என்ன இருக்கணும்? तो हम कैसा होना चाहिए? உப்பு போல சாரமுடையவர்களா जो இருக்கணும். नमक के समान नमकीन होना चाहिए. ஆயத்தப்பட்டவர்களா இருந்தால் अगर तैयार हो तो நாம் முதலாவதாக அபிஷேகத்தினால் உருவாக்கப்பட तो வேண்டும். पहला अभिषेक से बनाया जाना है. இரண்டாவதாக दूसरा, நம்முடைய வாழ்க்கையில புளிப்பில்லாம ஒரு வாழ்க்கை வாழணும். तो हमारे अंदर एक कमीर के बिना एक जीवन होनी चाहिए. புளிப்புள்ளது எதுவும் நம்ம தொடக்கூடாது. जो कमीर का कुछ भी चीज हम नहीं चुना चाहिए. மூன்றாவதாக तीसरा, நம்ம பார்த்தோம், உப்பு சாரமுடையதா இருக்கிறது போல नमक जैसा नमकीन है, நாமும் சாரமுடையதா இருக்க வேண்டும். हम भी नमकीन होना चाहिए. ஹalleluya. हालेलुया. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது दूसरा हम देखते समय ஸ்தோத்திரிக்கிறோம். நான்காவதாக चौथा, அந்த 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा आधे चौथा वचन को देखते समय பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி. तो अब तवे में पका गया एक अन्न बलि. ஹalleluya. हालेलुया. இத மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். सिर्फ एक कहकर खत्म करता பாகம் हूं. பண்ணப்பட்ட போஜன பலி. पका गया अन्न बलि. பாகம் பண்ணப்பட்டது என்றால் என்ன? ये जो तंदूर किया बोले थे क्या? அது நான் ஃபர்ஸ்டே சொன்ன சுடுதல் என்று சொன்னேன். पहले मैंने कहा तंदूर में रखना. அப்ப இது எல்லாமே ये सब அக்னிக்குள்ளாக போயிட்டு वो வருகிறது. आग के अंदर जाके आती ஆனா है. 3 டிஃபரண்ட் வேல போயிட்டு வருது. तो लेकिन तीन तरह प्रकार में जाके आती है. ஒன்று வந்து पहला, அடுப்புல பாகம் பண்ணப்பட்டது. वो जो तंदूर में पकाया जाना, அந்த அடுப்புல பாகம் பண்ணப்பட்டது ये तंदूर में पकाए गए டைரக்ட் அக்னிக்குள்ள போகுது. वो सीधा आग के अंदर चली जाती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எப்படி நம்ம வீட்ல ஓவன் இருக்கோ, कैसा हमारे घर में ओवन है, டைரக்டா சிக்கனை வந்து உள்ள வச்சிருவோம். वो डायरेक्ट वो सीधा चिकन को अंदर रख देते हैं. தந்திரியா வெளியே வந்துரும். वो तंदूर बनकर बाहर आ जाती है. हालेलुया. हालेलुया. அக்னிக்குள்ளாக டைரக்டா तो போகிறது. आग के अंदर सीधे जाती है. இரண்டாவது दूसरा, தட்டையான சட்டியில இருக்கிறது. वो तवे में रखते हैं. அதுவும் எப்படின்னா वो भी அக்னி இருக்கு, ஆனா அதுக்கு மேல அந்த சட்டியை சூடு பண்ணி அதை நாம் பயன்படுத்த तो வேண்டும். आग है, वो तवे को गरम करके उसमें पकाना है. ஹalleluya. हालेलुया. காய்ச்சி அந்த சட்டி காய்க்கப்பட வேண்டும், சூடுபடுத்தப்பட वो வேண்டும். जो तवा है गरम किया जाना है, அதுல அது உருவாக்குறாங்க. उसमें उसको बनाते हैं. மூன்றாவதாக तीसरा, அக்னி கீழே இருக்கு, आग नीचे है, ஆனா பொரிக்கும் சட்டில எண்ணெய் ஊத்தி அதை பொரிக்கணும். लेकिन कढ़ाई में तेल डालकर उसको पकाना है. மூன்றுமே பார்க்கும் பொழுது तीसरा, तीनों में देखते समय ஏதோ ஒரு விதத்தில் அக்னிக்குள் போயிட்டு வருகிறது. किसी भी तरह से वो आग के अंदर जाके आती है. ஹalleluya. हालेलुया. இந்த பிசைந்த மாவானது ये जो गूंदा गया जो आटा है, சுடப்பட்டால்
மாத்திரமே अगर वो तंदूर में पकाए गए तो அது ही அதிரசமாவோ அடையாய் மாற वो முடியும். रोटी या चपाती ஒரு बनेगी। பலகாரமா மாற முடியும்னு नहीं तो வச்சுக்கோங்களேன். एक वस्तु बनना है तो ஹalleluya. हालेलुया। அப்ப இது சுடப்பட வேண்டும். ये जो पकाया जाना है அந்தபடிதான் वैसे ही நாமளும் கூட हम भी ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருந்தாலும் तैयार हो फिर भी தேவனுக்குள் சுடப்படல அப்படின்னா अगर परमेश्वर का अंदर तंदूर में नहीं पकाएंगे நாம பயன்படும் பாத்திரமாய் மாற आप முடியாது. उपयोगी बर्तन नहीं बन सकते हैं। அப்படினா वैसा है तो இந்த சுடப்படுதல் என்பது சோதனையை சகிக்கிற ये அனுபவம். तंदूर बोला तो ये अपना अपना परीक्षा को झेलने वाला अनुभव। நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனையும் हमारे जीवन में आने वाला हर एक परीक्षा நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர்த்துகிறது. हमें दूसरे भाग के लिए हमें चलाती है। இந்த சோதனையானது ये जो परीक्षा நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்காய் வருவதல்ல. हमारे विश्वास को बिगाड़ने के लिए नहीं, விசுவாசத்தை அழிப்பதற்காய் வருவதல்ல. विश्वास को नाश करने के लिए नहीं, விசுவாசத்துல இன்னும் வளர்வதற்காய் வருவது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். तो विश्वास में और बढ़ने के लिए आया करके एक विश्वासी समझ लेना चाहिए। இந்த மூன்றுக்கும் நான் சில சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். इस तीनों के लिए एक संभव को कहकर मैं खत्म करता हूं। டைரக்டா தீக்குள்ள போயிட்டு வந்து நமக்கு தெரியும் சாத்ராக் ஆபேத்நேகோ. सीधा आग के अंदर जाके आए व्यक्ति हम जानते हैं सातराक मेशक आबेदनेगो। இந்த மூணு பேர் போயிட்டு ये வந்தாங்க. 3 जन जाके आए। வெளியே வந்த உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னா बाहर आने के बाद आप देखेंगे தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் 23ல அக்கினி சூளையில் நடுவுல விழுறாங்க. लेकिन दानियेल 3 अध्याय 23वां वचन में अग्नि आग के भट्टी के बीच में गिरते हैं। அந்த அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது अध्याय के दानियेल 3:30ல பாருங்க. दानियेल के 3:30 में देखेंगे ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை राजा सातराक मेशक आबेदनेगो ऐसा बोलने वाले लोगों को பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். बाबिलोन में उसने ऊंचा किया। இவங்க அக்கினிக்குள்ளாக போயிட்டு வந்ததுனால ये सब आग के अंदर जाके इसलिए ஒரு உயர்வு வந்துட்டுங்க. एक ऊंचाई आ गई। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஏன் நான் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும் சோதிக்கப்பட வேண்டும்? तो क्यों हम तैयार हो तो भी परीक्षा में आना चाहिए। ஏனென்றால் क्यों? நான் ஆயத்தமாக்கப்பட்டவன் தான். मैं अब तैयार किया हूं, ஆனால் அதே வேளையில उसी समय में நான் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் एक என்றால் दूसरा कदम में जाना है तो அடுத்த ஹை லெவலுக்கு நான் போகணும் दूसरा அப்படினா ऊंचे कदम में जाना है என் तो வாழ்க்கையில் அதற்குரிய ஒரு சோதனையை நான் தாண்ட வேண்டும். मेरा जीवन में उसके अनुसार एक परीक्षा को झेलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதற்குரிய ஒரு சோதனை இருக்கிறது. उसके अनुसार एक परीक्षा இந்த है। பாபிலோன் தேசத்துல இவர்கள் உயர வேண்டும் என்றால் इस बबुल देश में ये ऊंचा होना है तो இவர்கள் அக்கினி சூழலில் போயிட்டு தான் வர வேண்டும். इस अग्नि की भट्टी में जाके ही आना है, அப்பொழுதுதான் உயர முடியும். तभी जाके ऊंचा हो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும். वैसे भी हमारे भी जीवन में है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையும் உயரணும் அப்படினா हमारे जीवन में ऊंचा होना है சோதனையில तो போயிட்டு தான் வரணும். परीक्षा में जाकर आना அதே है। போல நான் சொன்னேன் ஒரு சுட்ட சட்டியில வச்சு கொடுக்கிற போஜன பலி. ये जो तवे में रख देने वाला एक अन्न बलि। அல்லேலூயா. हालेलुया। உங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ரிச்சர்ட் உம்ரண்ட் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். तो हम कितने लोग जानते हैं कि पता नहीं, रिचर्ड उम्ब्रान करके एक सेवक थे। கடந்த 2001ஆம் ஆண்டு அவர் மரித்தார். गए 2001 साल में वो गुजर गए। அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்த்தோம் उनका என்றால் जीवन का चरित्र को देखते समय அந்த ரொமேனியா சிறையில அவர் வாதிக்கப்படுகிறார். और रोमानिया के जो बंदीगृह में वो सब बहुत सताया जाता है। அவருடைய சரீரத்துல என்ன பண்ணாங்க அப்படினா उसके शरीर में क्या किया पता है? காய்ச்சின கம்பிய சொருகி அவர் சரீரத்தை குத்துனாங்க. देखो उसको जो आग में जला गया एक सलिया से उसके शरीर में वो टोचे அவ்வளவு வேதனை அவ்வளவு அவருடைய பாடுகள் அவருடைய வாழ்க்கை. इतना वेदना इतना दुख उसका जीवन में था। ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து சிறைச்சாலையில இருந்திருக்கிறார். लगभग 25 साल वो बंदीगृह में पड़ा 2 था। முறை சிறைச்சாலையில போயிட்டு 2 வந்திருக்கிறார். साल बंदीगृह में जाके आया। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க उसके बाहर आने के बाद देखिए ஒரு மகிமையான ஊழியத்தை செய்தார். एक महिमाभरी सेवा को उसने किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த சோதனையும் தேவ பிள்ளைகள் சகித்து இருக்கிறாங்க. ये भी परीक्षा को परमेश्वर बच्चे झेले हैं। டைரக்ட் அக்கினிக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்காங்க. सीधा आग के अंदर भी जाके आए। காய்ச்சின அக்கினி கம்பிக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டாங்க. वो जो गर्म किया वो सलिया के अंदर भी जाके आए। மூன்றாவது நான் சொன்னேன் तीसरा मैंने कहा பொரிக்கிற சட்டியில वो जो कढ़ाई में எண்ணெயை பொரித்து எடுக்கிறதுல वो तो तेल को तेल में पका कर निकालना। எத்தனை பேருக்கு அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சரித்திரம் தெரியும் தெரியும்? कितने लोग प्रेरित योना के चरित्र जानते हैं? அந்த மனிதரை என்ன பண்ணாங்க தெரியுமா? उस मनुष्य ने क्या किया? பிடிச்சி எரியிற கொதிக்கிற சட்டியில போட்டாங்க. जब पकड़कर उबलने वाले तेल के जो कढ़ाई में उसमें डाल दिए, ஆனா மனிதர் சாகல. लेकिन वो मनुष्य नहीं मरा। ஹalleluya. हालेलुया। உயிரோட வந்துட்டார். वो जीवित बाहर आ गया। அவர் சாகல என்ன தெரிஞ்ச உடனே उसे नहीं मारा करके जानते என்ன ही பண்ணாங்க தெரியுமா? क्या क्या पता है? பத்மு என்கிற தீவில கொண்டு போட்டாங்க. पतमुस नामक टापू में डाल தனியா दिए। கிடந்து செத்துருப்பா. अकेला में मर जा। எங்களால கொல்ல முடியல. हम मार नहीं पाए। கொதிக்கிற எண்ணெயில போட்டாச்சு சாக மாட்டேங்குது. वो जो उबलने वाले तेल में डाले नहीं मरा। பத்மு என்கிற தீவில கொண்டு விட்டாங்க. वो पतमुस नामक टापू में जाके छोड़े। நம்முடைய வேதத்தில் இருக்கிற மிகவும் மேன்மையான புத்தகத்துல வந்து ஒன்று வெளிப்படுத்தல் புத்தகம். हमारे शास्त्र में बड़ा आदर भरा पुस्तक प्रकाशित वाक्य है। அந்த புத்தகத்தை பத்மு தீவில தான் எழுதினார். वो पुस्तक को जो पुस्तक पद्मस के टापू में लिखे। அப்போ இவ்வளவு வெளிப்படுத்தல்களை
ரகசியங்களை அறிய வேண்டும் என்றால் इतना प्रकटीकरण रहस्य को जानना है तो அதற்கு முன்பாக அவர் ஒரு சோதனையை கடக்க வேண்டும். उसके पहले एक परीक्षा को पार करना है. ஹல்லேலூயா. हालेलुया. இது சொல்ல இந்த சோதனைகள் எல்லாமே ये सारे परीक्षा எவ்வளவு பெரிய அக்கினியா இருக்கட்டும், कितना बड़े आग होने दो, அக்கினிக்கு உள்ள போயிட்டு அது சோதனையா இருந்தாலும் சரி, आग के अंदर जाने वाले एक परीक्षा होने दो, காய்ச்சி அதன் மூலம் வருகிற சோதனையா இருக்கட்டும், जलाकर उसके द्वारा आने वाले एक எண்ணெயில பொரிக்க வச்சு வருகிற சோதனையை போல இருக்கட்டும், तेल में पकाकर आने वाले एक परीक्षा होने दो. இதெல்லாம் தனியாக விளக்க நேரம் இல்ல. वो सब अलग अलग उसको विवरण करना समय नहीं है. அடுத்த வாரத்துல முடிந்தால் ஆவியான நடத்தினால் பார்க்கலாம். उधर अगला हफ्ता परमेश्वर अगर चलाए तो हम देखेंगे. எந்த சோதனை வந்தாலும் कोई भी परीक्षा आने दो, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். एक विश्वास हमारे होना चाहिए. நான் அடுத்த லெவலுக்கு போக போறேன், दूसरे कदम में हम जाने वाले हैं. நான் இன்னொரு ஹையர் லெவலுக்கு நான் போக मैं ऊंचा போறேன். कदम में जाने वाला हूं. அதுதான் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். इसीलिए परमेश्वर इसे अनुमति किया. ஹல்லேலூயா. हालेलुया. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தின தெய்வம். जब सातरा में से आबेदनेगो के जीवन परमेश्वर ने ऊंचा किया, ரிச்சர்ட் உம்ரன் என்கிற ஊழியரை கர்த்தர் மகிமையாய் நடத்தின தெய்வம். तो रिचर्ड उम्रन को परमेश्वर महिमा रूपी चलाया परमेश्वर. அப்போஸ்தலனாகிய யோவானை மகிமையாய் நடத்தின தெய்வம் द प्रेरित योना को महिमा रूपी चलाया परमेश्वर நம்மோடு கூட இருக்கிறார். हमारे साथ है. சோதனையை கண்டு பயப்படாதீங்க. तो परीक्षा को देखकर मत डरिए. சோதிக்கப்பட்டா தான் அப்பாவுக்கு பயன்பட முடியும். अगर परीक्षा में आए तो ही पिता के योग्य बन सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் இந்த போஜன பலியை ये सब अन्न बलि நீங்க வீட்ல இருந்து ஆயத்தப்படுத்தி தான் கொண்டு வரீங்க, घर में से तैयार करके लाते हैं, நல்லா சுட்டு கொண்டு வாங்க. अच्छा पका कर लाओ. ஹல்லேலூயா. हालेलुया. அக்னியில போட்டு கொண்டு வாங்க. आग में डाल कर लाओ, அப்பதான் தேவனுக்கு உகந்ததாய் மாற முடியும். तभी जाके परमेश्वर की योग्य बन सकती है. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஒப்பு तो கொடுப்போம். हमारे जीवन में ऐसे सौंपेंगे. சோ இன்றைக்கு 4 காரியங்கள் நாம் பார்த்து இருக்கிறோம். 4 कार्य को हम ஒன்று देखें. அபிஷேகத்தினால் ஆயத்தப்படுத்தப்படுதல், एक अभिषेक से तैयार किया जाना, இரண்டாவது புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், एक मेरी जीवन बिताना है, மூன்றாவது சாரமேற்றப்பட்ட ஒரு உப்பை போல இருக்க வேண்டும், नमकीन जीवन होना चाहिए, நான்காவதாக பாகம் பண்ணப்பட்ட சுடப்பட்ட சோதனை அனுபவித்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். चौथा जलाए जाना, परीक्षा में जेले जाना एक अनुभव होना அப்படி चाहिए. ஒப்பு கொடுப்போம். समर्पण करेंगे. கர்த்தர் மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर महिमा रूपी हमारे जीवन को आशीष ஒரு करेगा. விஷயம் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். एक बार हम परमेश्वर सौंपने वाले हैं. கேட்ட வசனத்தின்படி सुना हुआ वचन கண்களை के மூடிக்கொள்ளுங்க. अनुसार आंखों को बंद कर लीजिए. இப்ப ஜெபித்து முடித்தரலாம். हम प्रार्थना कर खत्म कर அப்பா, देंगे. எங்களுடைய வாழ்க்கை அப்பா पिता हमारे जीवन ஆயத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான்ப்பா, तैयार किया एक जीवन है, ஆனா எஜமானுக்கு உபயோகமா இருக்கணுமே, जब मालिक का उपयोग होना அப்பாவுக்கு चाहिए, பயன்படணுமப்பா. पिता के लिए उपयोग होना है. இன்னும் அபிஷேகத்தை தாங்கப்பா. और भी अभिषेक தேவ சித்தத்தை दीजिए. நிறைவேற்றுவதற்கும் परमेश्वर इच्छा को पूरा करना தேவனை है. சந்திக்க ஆயத்தப்படுத்துவதற்கும் परमेश्वर मुलाकात होने के लिए तैयार होने के अभिषेक तांग लिए है। अभिषेक दीजिए. புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கைப்பா. वो जो अखमीरी जीवन, பழைய பாவ குணங்கள் வேண்டாம், तो पुराने पाप की गुण नहीं மாயமானமான चाहिए, வாழ்க்கை வேண்டாம், कपटी जीवन नहीं चाहिए, சுய மகிமையின் வாழ்க்கை வேண்டாம். और जो अपने अपने आप की घमंड की जीवन नहीं எங்களுக்கு चाहिए. புளிப்பில்லாத வாழ்க்கை கொடுங்க. हमें अखमीरी जीवन दीजिए. உப்பினால் சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை இருக்கணும், नमक से नमकीन होना जीवन நோக்கமுடைய ஒரு होना வாழ்க்கை चाहिए. இருக்கணும், विचार की जीवन होना அழைப்பை चाहिए. நிறைவேற்றுகிற நோக்கம் இருக்கணும், बुलावा को पूरा करने वाला विचार होना चाहिए. அநித்தியத்தை நித்தியமில்லாததை விட்டு விடுகிற ஒரு நோக்கம் இருக்கணும், जो अनिरंतर चीजों को छोड़ने वाले का अनुभव होना चाहिए. அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நோக்கம் இருக்கணும், अविनाशी मुकुट को पाने वाले का अनुभव होना चाहिए. பாகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும், अगर में जलाए जाना रहना சுடப்பட்டவர்களா चाहिए, இருக்க வேண்டும், पकाए जाना बनकर रहना சோதனை चाहिए, சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். परीक्षा को झेलने वाला बनकर கர்த்தர் रहना அப்படி நம்மை चाहिए. மாற்றும்படி ஒப்பு கொடுக்கலாமா? परमेश्वर ऐसा बदलने के लिए सौंपेंगे. हम स्तोत्रिக்கலாம், हम स्तुति करेंगे. स्तोत्रम, हालेलुया, स्तोत्रम, हालेलुया, स्तोत्रम, स्तोत्रम, हालेलुया, स्तोत्रम, हालेलुया, स्तोत्रम, हालेलुया, 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 हालेलुया. स्वर्गीय पिता, आपको धन्यवाद देते हैं प्रभु जी. आज भी प्रभु जी एक प्रभु जी गुंदा हुआ एक तेल और आटे के बारे में हमसे बात की है प्रभु जी अभिषेक के बिना कुछ भी नहीं है प्रभु जी. आज हम आपके सेवक के द्वारा कई सारे चीज़ों को प्रकट किए, इसके लिए धन्यवाद देते हैं प्रभु जी. हम भी एक अभिषेक पाए हुए लोग बनकर रहना चाहिए. पर प्रभु जी एक अभिषेक हमें बनाती है, अभिषेक हमें एक चीज़ के लिए बनाती है प्रभु जी, आपके इच्छा को पूरा करने लायक हमें बनाती है प्रभु जी. वो अभिषेक हमारे अंदर बरकरार रहना चाहिए. एक 10 कुंवारियाँ प्रभु जी, अपने 5 सिर्फ उनके पास तेल की कमी थी, उनके पास अभिषेक की कमी थी प्रभु जी, वो दूल्हा के पास जाकर नहीं पहुँच पाए. वैसे ही प्रभु जी हमारे कई सारे वरदान हो सकते हैं, कई सारी चीजें हो सकती है प्रभु जी. हम परमेश्वर के लिए जीते हैं, परमेश्वर का योग्य हैं, फिर भी हमारे अंदर अगर अभिषेक नहीं है तो प्रभु जी आपके पास हम आ नहीं पहुंच सकते हैं. आपको हम खो बैठेंगे अगर हमारे अंदर अभिषेक की कमी हो या हमारे अंदर अभिषेक न हो, वो तेल की कमी हो तो प्रभु जी मशाल तो और धीरे धीरे चलने लगी थी, लेकिन प्रभु जी वो जो फिर भी वो तेल की कमी थी, वो कमी के कारण वो दूल्हा को मिल नहीं पाए प्रभु जी. हम वैसे नहीं होना चाहिए. हमारे अंदर अभिषेक हर दिन भरपूरी से बढ़ते हुए रहना चाहिए. वो हर दिन हम अभिषेक में बढ़ता हुआ रहना चाहिए प्रभु जी. प्रार्थना में हम होकर, प्रार्थना में निडर होकर प्रभु जी, प्रार्थना में घुटने टेक कर आपकी ओर हर दिन वो अभिषेक के लिए मांगते हुए रहना चाहिए प्रभु जी. मुंह मांगे वर, अब
जब अभिषेक पाएंगे तभी हम मिलेगी प्रभु जी। आप मुंह मांगे वर देने के लिए तैयार हैं, उसके लिए हमारे अंदर एक अभिषेक होनी चाहिए प्रभु जी। वो अभिषेक के साथ हमें रहने के लिए मांगते हैं। दूसरा प्रभु जी एक अकमीरी जीवन हमारे अंदर होना चाहिए प्रभु जी। एक प्रभु जी जो खमीर है, जो खमीर है प्रभु जी, वो कोई भी वस्तु हम नहीं चुना चाहिए। एक अकमीरी जीवन हमारे अंदर होना चाहिए प्रभु जी। आपने फरीसी और सदूसी के जो उपदेश के बारे में, जो उनके जो कपटी रूपी जीवन के बारे में आपने कहा प्रभु जी, वैसे कमीर के जीवन हमने बिताना चाहिए। हृदय में एक ऐसा हम कहना नहीं चाहिए जो भी साफ है प्रभु जी। जैसे आपने कहा था प्रभु जी, एक निष्कलंक निष्कपट बनकर आपने कहा निर्दोष बनकर रहा, वैसे प्रभु जी हम भी निष्कलंक निष्कपट और निर्दोष बनकर हम एक जीवन बिताना चाहिए। उसके लिए एक अकमीरी जीवन हमारे अंदर होना चाहिए प्रभु जी। उसके लिए हम वो जीवन बिताने के लिए हम मदद कीजिए। तीसरा हम देखें प्रभु जी, नमक से नमकीन वाला एक जीवन होना चाहिए प्रभु जी। अगर नमक हमारे अंदर नहीं रहा तो किसी के लिए भी उपयोग हम नहीं बन सकते हैं प्रभु जी। नमक देखेंगे तो अगर उसको नमकीन को खो बैठे तो उठा के फेंकने के अलावा उसको कुछ नहीं कर सकते हैं। वैसे हमारे भी जीवन में प्रभु जी एक नमकीन होना चाहिए, एक स्वाद होना चाहिए। ये स्वाद दूसरे को भी, दूसरे के अंदर भी स्वाद को ले जाने वाले एक स्वाद का अनुभव होना चाहिए। सिर्फ हमारे अंदर नहीं, सिर्फ हमारे घमंड के लिए नहीं, दूसरे को वो मार्ग में चलाने के लिए एक नमकीन वो उनके अंदर भी विचार जानी चाहिए, उनके मन में भी वो दर्शन जाना चाहिए, उनके अंदर भी स्वर्ग में जाना बोलकर विचार जाना चाहिए प्रभु जी। वैसे एक नमकीन जीवन हम बिताना चाहिए प्रभु जी। आखिरी में देखे प्रभु जी, हम पकाए जाना चाहिए। कैसे पकाना है? एक तंदूर में सीधा आग के अंदर जाके आए, नहीं तो तवे में प्रभु जी। कई तरह के जीवन, रिचर्ड उमरान के एक जीवन को हम देखे प्रभु जी। सलिया को गर्म कर आग में उसे गर्म कर, लाल गर्म कर प्रभु जी उनके शरीर में उसको घुसाए प्रभु जी। हम देखे प्रभु जी वैसा भी अनुभव के अंदर हम एक परीक्षा को झेलने वाला बनकर रहना चाहिए। रिचर्ड उमरान के जीवन देखेंगे तो प्रभु जी 25 साल वो अपने बंदीगृह में बिता चुके, रोमानिया के बंदीगृह में बिता चुके थे, लेकिन बाहर आने के बाद एक महिमा भरी जीवन थी। एक आग के भट्टी से बाहर आने के बाद शाद्रक मेशक अबेदनगो को एक ऊंचाई मिली, ऊंचे पद मिला बाबिलोन देश में प्रभु जी। हम भी प्रभु जी ऐसे आग के अंदर जाकर आने वाले अनुभव में होना चाहिए, परीक्षा को झेल लेना चाहिए। तीसरा हम देखें एक कढ़ाई में पकाए हुए एक अनुभव में होना चाहिए। एक प्रेरित योना के एक जीवन को देखे थे प्रभु जी, उबलते हुए तेल में डाले वहां पे भी नहीं मरे। उसके बाद प्रेरितों की किताब एक उत्तम, एक आदर भरा पुस्तक को एक पतमुस के टापू में लिखे थे प्रभु जी। कई सारे प्रकटीकरण हम पाना है तो हमारे अंदर प्रभु जी एक परीक्षा को झेलने वाले एक अनुभव होना चाहिए। परीक्षा आती है हमें गिराने के लिए नहीं, हमें ऊंचा खड़ा करने के लिए प्रभु जी। आज हमें सिखाया, उसे हम पकड़कर हम चलने के लिए, आपके मार्ग में चलने के लिए प्रभु जी। इस दुनिया में सारी दुनिया के रीति से चलना बहुत आसान है प्रभु जी, आपके वचन के अनुसार जीना बहुत मुश्किल है। फिर भी आपके वचन के अनुसार जीना वो मुश्किल को झेल लेने के लिए, क्योंकि आखिरी समय में आप एक प्रभु जी अविनाशी मुकुट को हमें देने वाले हैं। सारे लोग प्रभु जी नाश होने वाले मुकुट को पाने के लिए दुनिया में दौड़ते हैं, स्पर्धा में दौड़ते हैं, लेकिन प्रभु जी हम अविनाशी मुकुट को पाने के लिए, उस स्वर्ग में आने के लिए, स्वर्ग में लोगों को लाने के लिए हम वो दौड़ को दौड़ते हैं प्रभु जी। इसलिए हम अपने आप को समर्पण करते हैं। आज भी प्रभु जी आपके दास के द्वारा कई सारे चीज हमें प्रकट किए, इसके लिए धन्यवाद देते हैं। और भी उनके द्वारा हमें प्रकटीकरण हमारे बीच में बात कीजिए, उनको आप छुपाकर आपके सामर्थ्य से प्रकट हुई परिवार को आशीष करके दीजिए। वो जो दौड़ को दौड़ते हैं, स्पर्धा में दौड़ते हैं, वो दौड़ के अनुसार उनके प्रतिफल मिलने के लिए हम मांगते हैं। सारे परिवार को आशीष कीजिए, यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन।